இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டைம்லாம் எமர்ஜென்சிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலகட்டத்தில் நாம வாழல. நம்ம அப்பாக்கள் கூட வாழ்ந்தாங்களான்னு நமக்கு சரியா தெரியாது. அப்பேற்பட்ட 70கள்ல என்ன நடந்துச்சு? எமர்ஜென்சிங்கிறாங்களே அப்படின்னா என்ன? அந்த டைம்ல இந்தியாவோட நிலை என்ன நிலைமையில இருந்தது? அப்புறம் பாகிஸ்தானோட நாம சண்டை போட்டோம். அந்த யுத்தம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? அந்த யுத்தம் எப்படி முடிஞ்சது? பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ராணுவ பலத்தோட இருந்த அமெரிக்க ராணுவம் உதவுறதுக்காக நிறைய போர்க்கப்பல்களோட வந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி நாம எப்படி பாகிஸ்தானை ஜெயிச்சோம்? நாம எப்படி பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தோம்? இப்படி பல விஷயங்களையும் கூடவே இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாறையும் பார்க்க போறோம். அற்புதமான கதை, ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். என்ன ஏதுங்கிறத வாங்க வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்திரா காந்தியோட யங்கஸ்ட் வெர்ஷன், ஒரு குழந்தையா இருக்கிறாங்க இந்திரா காந்தி. அதை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல ஏதோ பயங்கரமான செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அங்க இந்திரா காந்தியுடைய அம்மா உடம்பு சரியில்லாதவங்க அந்த கொண்டாட்டத்தை பாக்குறாப்புல ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருப்பாங்க. அதை பிடிக்காத சொந்தக்காரம்மா உள்ள போக சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லி விடுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்திராவுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். எதுக்கு எங்க அம்மாவை உள்ள வச்சு லாக் பண்றீங்க அப்படின்னு அந்த சொந்தக்காரம்மாட்ட கேட்டா, உங்க அம்மா ஒரு மென்டல், அதனால அடைச்சு தான் வைக்கணும். உனக்கும் உங்க அம்மா மாதிரியே பைத்தியம் முடிச்சிருச்சா என்னன்னு ஓட்ட ஆரம்பிச்சதும் பதிலுக்கு இந்திரா திட்டி விட்டுருவாங்க. இதுல காண்டான அந்த சொந்தக்காரம்மா காதை பிடிச்சு திரிகிடுவா. உங்க அம்மா மாதிரியே நீயும் ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்கிறேன்னு திட்டுவா. திட்டுறவ பேரு விஜயலட்சுமியா, நம்ம இந்திராவோட அத்தைன்னு நினைக்கிறேன். குடுகுடுன்னு ஓடியாந்து தன் அப்பாவான நேருகிட்ட அத்தைய வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க அப்படின்னு தன்னை திட்டுறதாவும் கிள்றதாவும் எடுத்து சொல்லுவாங்க. வீடு என்னோடதில்ல, எங்க அப்பா உன் தாத்தாவோடது, அவர்கிட்ட போய் சொல்லுன்றாரு நேரு. உடனே குழந்தை ஓடியாந்து மோதிலால் நேரு கிட்ட தன் தாத்தாவுகிட்ட அத்தை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, வீட்டை விட்டு அமிச்சிருங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. தன் அம்மாவை வேற அழுக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறா. அப்பதான் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தாத்தா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்திரபிரஸ்தத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பார். இந்திரபிரஸ்தமா அது எங்க இருக்குன்னு குழந்தை கேக்குது. முகலாயர்கள் ஆண்ட காலத்துல டெல்லின்னாங்க, பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துல நியூ டெல்லின்னாங்க. இங்கதான் ஆண்டதா எடுத்து சொல்லுவாங்க. முகலாயர் ஆண்டதா சொன்னீங்க, வெள்ளக்காரங்க ஆண்டதா சொன்னீங்க, ஆள்றதுனா என்ன அப்படின்னு அந்த குழந்தை அந்த வயசுலயே தன் தாத்தா கிட்ட டவுட் கேட்கும். யார் கையில அதிகாரம் இருக்கிறதோ அவர்தான் ஆள முடியும், அவரை தான் ரூலர். ஒரு காலத்துல மன்னர்னு எல்லாரும் அவங்களை கூப்பிட்டாங்க. இப்போ நம் நாட்டை பொறுத்தளவுல அந்த பதவிக்கு பிரதமர்னு பேருன்னு எடுத்து சொல்றார். பல தடைகளை தாண்டி யாரு ஒரு நாட்டை திறன்பட ஆள்கிறாரோ அவரே தலைவர். பல யுத்தங்களை நடத்தி யாரு வெற்றியை கொண்டு வர்றாங்களோ அவங்களே தலைவர்னு எடுத்து சொல்றாரு. மனசுல ஆழமா அப்பயே இந்திராவுக்கு பதிஞ்சிருச்சு. கட் பண்ணா இப்போ 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த ஒரு நாளை காட்டுறாங்க. நேரு செங்கோட்டையில கொடியேற்றுறார். இந்தியா சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுறாரு, சொற்பொழிவாத்துறாரு. ஆனா அதே சமயம் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சைனாக்காரனுங்க இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டானுங்க. வாளாங்க நாம இழந்துட்டோம், சிலா பகுதியையும் நாம இழந்துட்டோம், இப்ப நாம பாம்திலா பகுதியையும் இழந்துட்டோம்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டதும் பிரதமர் மக்களுக்கு மத்தியில உரையாற்றாரு ரேடியோல. அசாம்ல முக்கியமான அந்த 3 பகுதியில நாம இழந்துட்டோம்ல, அத பத்தி தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். அதே சமயம் அசாம நமக்கு காட்டுறாங்க. 1962 நடக்கிறத காட்டுறாங்க. அசாம் பகுதியில சைனாக்காரனுங்க நெருங்கி வர்ற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அங்கெல்லாம் காலி பண்ணிட்டு உள்ள வந்துருங்க, இந்தியாவுக்குள்ள வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்களோ பாட்டிமாக்களோ அங்க இருந்து கிளம்ப மாட்டோம்னு அடம்பிடிச்சிட்டு இருக்குது பாட்டிமா. வீட்டுல இருக்கிற பையன் பிரதம மந்திரியே நம் அசாம சைனா கிட்ட கொடுத்துட்டாரு, நாம என்ன பண்ண முடியும், பொட்டி படிக்க எடுத்து வையே கிளம்பணுங்கிறான் பையன். செத்தா சாகுறேன்னு பாட்டிமா சொன்னா, சாகிறத விட கொடுமையை பார்க்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையான்னு பையன் கேட்பான். சாவை விட கொடுமை என்னவா இருக்க போகுதுன்னு பாட்டி கேட்டா, சைனாக்காரங்களுக்கு அடிமையா வேலை பார்க்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு பையன் அழுதுகிட்டே பேசுறான் பாவம். இனி இந்த அசாம யாரு காப்பாத்த போறாங்களோ அப்படின்னு புலம்பி தெளிக்கிட்டு இருக்கிற சைனாக்காரங்க கைப்பற்றின அந்த பகுதியில அதை தாண்டி அடுத்தடுத்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் பயந்து போய் இப்போ காலி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர்ற அந்த மக்களை ஒரு ஜீப் வந்து தடுக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தியே வந்திருக்காங்க. நீங்க உங்க இடத்துக்கே போங்க, யாரும் பயந்து ஓட வேண்டியது இல்லைன்னு இந்திரா காந்தி அந்த இடத்துல மக்களுக்கு மத்தியில சொற்பொழிவாத்துறாங்க. ஜீப்பு மேலேயே ஏறி நின்னு யாரும் அசாம விட்டு காலி பண்ணி போகணும்னு அவசியம் இல்ல, சைனாக்காரங்க இங்க இருந்து வெளியேற வர இந்திய ராணுவம் இங்க வர்ற வர நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுவரை உங்களோட துணைக்கு நான் இங்க இருக்கிறேங்கிறாங்க. சும்மா போகாதீங்கன்னு மட்டும் சொல்லி இருந்தா மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க, அட போமான்ட்டு போயிருப்பாங்க. ஆனா அதுவரை நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால அசாம் மக்கள் இந்த மாநிலத்தை விட்டு போகல, நாங்க இங்கேயே இருக்கிறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்திய நாட்டோட பிரதம மந்திரியா இருக்கிற நேருஜியே அசாம் மாநிலம் சைனாக்கு போனா பரவாயில்ல, வேற வழி இல்ல, போயிடுச்சு அப்படின்னு கைவிட்ட நிலைமையில இந்திரா காந்தி அங்க போய் உட்காந்து அதையும் தாண்டி ஒரு கெத்து காட்டியிருப்பாங்க. அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா,
சைனா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்துச்சுன்னா இந்திரா காந்தியை பிடிச்சிராப்ல வந்துரும். யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாட்டோட சபை இந்திரா காந்தி அங்க இருக்கிறாங்க, அவங்க சைனா ராணுவத்துக்கிட்ட போய் மாட்டினாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய உலக போருக்கு வழிவகுத்துரும். இந்திரா காந்தி இருக்கிற அந்த பகுதி பக்கம் சைனா போகக்கூடாது, சீன ராணுவம் வரக்கூடாதுன்னு ஐநா உத்தரவு போட்டுருச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற சொல்லிட்டாங்க. அதனாலேயே சைனா அதன் பிறகு முன்னேறி வரல, சீஸ் ஃபயரை அறிவிச்சாங்க. அந்த கேப்ல இந்திய ராணுவம் கிளம்பி அங்க அசாமுக்கு போறதுக்கு டைம் கிடைச்சது. இந்திய ராணுவம் உள்ள வந்துட்டதுனால அதன் பிறகு சைனா அதை தாண்டி உள்ள வர முடியல. இன்னொரு காஷ்மீர் உருவாகாம தடுத்த அந்த பெருமை இந்திரா காந்தியை தான் சாருங்கிறாப்ல எல்லா ரேடியோலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவரு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஆளா. நாம இவரை பத்தி நிறைய ஸ்கூல்ல படிச்சாப்ல எனக்கு ஞாபகம் இல்ல. இவரோட பேரு ஜெயபிரகாஷ் நாராயணன். ஷார்ட்டா எல்லாரும் ஜேபின்னு கூப்பிடுறாங்க. நேரு இந்திரா காந்திய குட்டி பாப்பான்னு கூப்பிட்டு இருப்பாரான்னு செல்லமா. அப்படி கூப்பிட்டு இருந்த ஒரு குட்டி பாப்பா தான் இன்னொரு காஷ்மீரா அசாம் மாறி இருக்கும், அப்படி மாறாம காப்பாத்தி கொடுத்திருக்குதுன்னு யாருக்கிட்டே எடுத்து பேசிட்டு இருக்கிறார். இந்த இருண்ட காலத்துல இந்திரா காந்தி தான் வெளிச்சமா இந்தியாவுக்கு இருந்ததா ஜேபியே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். வாய்ஸ் ஓவர்ல தான் அதெல்லாம் நமக்கு வரும். அதே சமயம் சந்தோஷமா தன் அப்பாவை பாக்குறதுக்காக, நேருவை பாக்குறதுக்காக இந்திரா காந்தி வந்து வண்டியில இறங்குறாங்க. ஆழத்தையெல்லாம் எடுத்து நல்ல வரவேற்பு அவங்களுக்கு வெளியில கொடுக்கப்படுது. சந்தோஷமா தன் அப்பா நேருவை பாக்குறதுக்காக இந்திரா காந்தி வந்தா அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா அப்பா முறைச்சுக்கிட்டு இருக்கிறார். கையில மாலையோட சந்தோஷமா வரத பார்த்துட்டு நேருவுக்கு அதுல விருப்பம் இல்ல போல. எவ்வளவு சொல்லி கேட்காம, என்ன மதிக்காம அந்த இடத்துக்கு நீ போயிருக்க கூடாது. கேரளாலையும் போய் நான் சொல்ல கேட்காம போய் புரட்சி நடத்தி வந்திருக்கிற, போராடிட்டு வந்திருக்கிற, அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிற, அங்க இருந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நீ இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, எனக்கு உன்னை பார்த்தா வருத்தமா இருக்குங்கிறாப்ல. உடனே நேருவோட கையை பிடிச்சு உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறேன்னு இந்திரா எடுத்து சொன்னா கைய உதறி விடுறாரு நேரு. என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆனியா? சின்ன வயசுல என்ன பார்த்து நீ கத்துக்கிட்டது என்னவோ உண்மைதான், ஆனா இப்போ எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கறாப்ல தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு நேரு. சுதந்திர போராட்ட காலகட்டத்துல இவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நாம புக்ல படிச்சிருப்போம். ஆனா குடும்பத்துக்குள்ள அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த லெவலுக்கு இருந்ததுங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் யாரோ ஒரு ஆண்டியோட பேர் சொல்லி அவங்க கிட்ட நீ போய் பேசு அப்படிங்கிறாரு நேரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவர் வந்து உங்களை பாக்குறதுக்காக மினிஸ்டர் சில பேர் வந்திருக்கிறதா சொல்றாரு. இந்திரா காந்தியே சட்டையெல்லாம் போட்டு விடுறாங்க. நேரு பாக்கு சிண்டிகேட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அத நேருவோட அடுத்த வாரிசு யாருங்கிறத கூடிய சீக்கிரம் அறிவிக்கணும்னு மினிஸ்டர் சில பேர் பிரஷர் போடுறாங்க போல தெரியுது. என்ன அடுத்த வாரிசை அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த மீட்டிங்க்கு போயிட்டாரு. இந்திரா காந்திய அடுத்த வாரிசை அறிவிக்க போறாரா இல்ல வேற யாராவது அறிவிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியோட இந்திராவும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கிறாங்க. நேருஜி யாரோ ஒரு சொந்தக்கார ஆண்டி கிட்ட பேச சொன்னார்ல இந்திராவை, நாம கூட சொந்தக்கார ஆண்டி நினைச்சோம். அதான் இல்ல, பேச சொன்னவங்க பேரு பூப்புல் ஜெயக்கர், ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்டா, ரைட்டரா, எழுத்தாளரா. ஆனா நேருவுக்கும் சரி இந்திராவுக்கும் சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல. அவங்க கிட்ட தான் வந்து என்ன மேட்டர்னு விசாரிக்கிறாங்க இந்திரா. அசாம்ல நீ பண்ண விஷயம் பெரிய விஷயம்னு பாராட்டுறாங்க. ஆனா இந்திரா உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே, ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன்னு அந்த எழுத்தாளர் அம்மா கேட்டா, இந்தியா உடையாம நான் பாத்துக்கிட்டேன், ஆனா இங்க உறவு உடஞ்சிருமோன்னு பயமா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க இந்திரா. ஏதோ என்கிட்ட நீங்க சொல்லணுமாமே என்ன மேட்டர்னு விசாரிக்கிறா. உடனே எழுத்தாளரோட முகம் மாறுது. உனக்கு பிடிக்காத உன் ஆண்டிக்கு இந்த வீட்டை எழுதி வச்சுட்டாரு உங்க அப்பா அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாங்க. சோ இந்த வீட்டை விட்டு நீ வெளியேறணும், வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. உடனே நான் நேருகிட்ட பேச போறேன்னு விறுவிறுன்னு கிளம்பி வர்றா. கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க நேரு கூட. நேரு வேற ஒருத்தரோட ஷோல்டர்ல தட்டி கொடுத்து பாராட்டி பேசிட்டு இருக்கிறார். அப்போ தன்னோட அடுத்த வாரிசா கட்சியில இருக்கிற வேற ஒருத்தரை தான் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியில இருந்து பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டு இந்திரா அமைதியா அப்படியே அங்க ஒதுங்குறாங்க. வீட்டை விட்டு வெளியேறாங்க. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. லக்னோல 1945 வருஷம் சுதந்திரம் வாங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கல்யாணம் ஆகி புள்ளக்குட்டியோட லக்னோல தங்கி இருந்த சமயம் புருஷனை விட்டுட்டு புகுந்த வீட்டை விட்டுவிட்டு பிறந்த வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. குழந்தைய கூட புருஷங்கிட்ட விட்டுட்டு தான் அவங்க பிறந்த வீட்டுக்கு போறாங்க. ஒரு 7 நாள் தான் போயிட்டு வந்துருவேன்னு கிளம்புறாங்க. இப்பதான் நீ வெளியூர்ல இருந்து வந்த, அதுக்கு மறுபடியும் போகணுமா வேண்டான்னு புருஷன் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்க ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க. பொண்டாட்டி கூட இருக்கணும்னு புருஷன் எதிர்பார்க்கறது தப்பா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி தேவை, உங்களுக்கு தான் விதவிதமான பார்ட்டி இருக்கு, பார்ட்டியில விதவிதமா உங்களுக்கு கம்பானியன்ஷிப்புக்கு ஆள் இருக்குது, அப்புறம் என்னன்னு கோவமா பேசுறாங்க இந்திரா. என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா, எப்பா ஃபெரோஸ், நான் ஒன்னும் குழந்தை இல்ல, நீ என்ன கூத்து பண்றேன்னு எல்லாம் எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன்னு கண்ணாடியை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே அவர் தடுக்க பார்த்தா, எல்லா வீட்லயும் இருக்கிறாப்ல ஒரு டிப்பிக்கலான புருஷன் மாதிரி நடந்துக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன
என்ன நீ கல்யாணம் கட்டிக்கிட்டது கூட உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பாவை பழிவாங்கிறதுக்கு தானே எனக்கு தெரியும். இப்ப ஏதோ ஒரு நல்ல பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த அம்மா நிக்காம கிளம்பி போயிட்டே இருக்குது. அப்படி அவங்க பிறந்த வீட்டுக்கு வந்தவங்க இப்போ வீட்டை காலி பண்ணி போகணும்னா வருத்தமா தானே இருக்கும். இப்ப நடப்புக்கு வந்தா புருஷன் இறந்து போயிட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி வளர்ந்து நிக்கிறாங்க. இப்ப வீட்டு விட்டு போறதா இருந்தா எப்படி அப்படின்னு வருத்தப்படுறாங்க. புருஷனால அப்பாவாலன்னு நான் நல்லா துண்டாடப்பட்டேன், எல்லாத்தையும் தாண்டி அப்பா தான் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆனா அதே அப்பா தான் என்ன வாரிசாவும் ஏத்துக்கல, அரசியல் வாரிசாவும் ஏத்துக்கல. ஒரு துரோகத்தை ஃபீல் பண்ணாப்ல வருத்தப்படுறாங்க. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியா நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ நான் தோத்து போயிட்டதா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. 1964 வருஷம் லால் பகதூர் சாஸ்திரி இந்திய நாட்டோட பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காங்கிரசின் சார்பாக. இந்திரா காந்தி இந்த பதவி பிரமாணத்தை எடுத்திருக்க வேண்டியது. ஆனா விதி இப்படி மாறி போச்சு. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல லால் பகதூர் சாஸ்திரி உடல்நல குறைவால இறந்து போயிட்டார் போல தெரியுது. இப்போ அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருங்கிற கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அந்த சமயம் தான் அடுத்த அதிகாரத்துல இருந்த நம்ம இந்திரா காந்திக்கு பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு இந்தியாவின் பிரதம மந்திரியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு பிரதமர் அலுவலகத்துக்கு வராங்க. காங்கிரஸ்ல எல்லா பேரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கிறது வழக்கம். அந்த மாதிரி போட்டோ எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற சில பேர் குட்டி பாப்பான்னு சொல்லி கடைசியில அப்பாவோட பேரை பயன்படுத்தி அந்த குட்டி பாப்பா சிம்மாசனத்துல வந்து கடைசியில உட்காந்துட்டாலேன்னு புரணி பேசிட்டு இருப்பாங்க. அது அவங்க காதுல படும். இன்னும் சில பேரு 2 மாசம் தாக்கு பிடிக்க மாட்டா வேணா பாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க காதுபட. இதெல்லாம் அவங்களோட மனசுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. யாரையும் நம்ப கூடாதுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இந்திரா காந்தி பதவிக்கு வரும்போது நேரு இல்ல இறந்திருப்பாரு. அதிகார வட்டத்துல அடுத்து ஆக்சுவலா பிரதம மந்திரியா உட்கார வேண்டிய ஆள்னு பார்த்தா ஜக்ஜீவன் ராம் அப்படின்றாங்க. சஜீவன் ராமா எல்லாராலையும் ரொம்ப அன்போட பாபுஜி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரா. அவரு துணை பிரதம மந்திரியாக இருக்கிறார். சும்மா அவளை டம்மியா உட்கார வச்சிருக்கிறோம், ஆள போறது நாம தாங்கிறாப்ல கட்சியில எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாரு பாபுஜி. 1971 வருஷம் ஏப்ரல் 17 திரிபுரா மாகாணத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஏதோ நடமாட்டம் தெரிய இந்திய ராணுவம் துப்பாக்கி எடுத்துட்டு நிக்கும். என்னடான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேரு புள்ள குட்டிகளை தூக்கிக்கிட்டு ரத்த கலதியா இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு இந்திய ராணுவம் விசாரிச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான். இப்ப இந்திய மேப்பை பாக்குறவங்களுக்கு அது ஒன்னும் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1971க்கு முன்னாடி பாகிஸ்தானோட அந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா உலக வரைபடத்துல பாகிஸ்தான் 2 இடத்துல இருக்கும். ஒன்னு கிழக்கு பாகிஸ்தான், இன்னொன்னு மேற்கு பாகிஸ்தான். இந்தியாவோட கிழக்குலையும் மேற்குலையுமே பாகிஸ்தான் இருந்தது. ஆனா மேற்கு பாகிஸ்தானு கிழக்கு பாகிஸ்தான் மேல பயங்கர வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. சொந்த ராணுவமே சொந்த நாட்டு மக்களை கொன்னு குவிக்கும், சொந்த நாட்டு பெண்களை சூறையாடும், அவங்க வீட்டு பிள்ளைகளை அப்படியே தூக்கி பந்த சுவத்துல அடிக்கிறாப்ல அடிச்சு எரிஞ்சு அதே கையோட அந்த பெண்களை சூறையாடும். இவ்வளவு கொடுமையோட அந்த வழியோட அவங்க கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்திய எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள வராங்க. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் இந்திராவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வருது. சரி ஏன்பா கிழக்கு பாகிஸ்தானா இருந்தாலும் பாகிஸ்தானோட தானே, இருந்தாலும் ஏன் அவங்களோட வன்முறைகளை கட்டவிழ்த்து வர்றாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான்ல பெங்காலிகளோட எண்ணிக்கை அதிகம். பெங்காலிஸ் இந்து கடவுளை கும்பிடுறவங்க. அந்த பீரியட்ல அவங்க பெரும்பான்மையா இருந்தாங்க. அதனாலதான் என்னவோ பெங்காலி மக்களோட அந்த இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் நடத்துது. அந்த கிழக்கு பாகிஸ்தான்ல 1970 டிசம்பர்ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல மேற்கு பாகிஸ்தானோட பிரதமரா இருந்தவர் தான் போட்டி போடுறாரு. ஆனா கிழக்கு பாகிஸ்தான்ல தோத்து போயிடுறாரு. கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ரஹ்மான் ஒருத்தவர் தான் அந்த எலெக்ஷன்ல 169 சீட்டுக்கு 167 தொகுதியில ஜெயிச்சு பெரும்பான்மையோட ஆட்சியில உட்கார வேண்டியது. தோத்து போன அந்த கடுப்புல கிழக்கு பாகிஸ்தானையே தனக்கு ஓட்டு போடாத அந்த மக்கள் மீது மிகப்பெரிய இனவரி தாக்குதலை மேற்கு பாகிஸ்தானோட பிரதம மந்திரி நடத்தி முடிச்சிட்டாரு. அந்த லோக்கல் அரசியலோட விளைவுதான் இவ்வளவு மோசமா பல பலிகளை வாங்கி இருக்கு. லட்சக்கணக்கான பெங்காலி மக்கள் அகதிகளா இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் அகதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் பல லட்சம் மக்கள் உள்ள வந்தாங்கன்னா இந்தியாவிலையும் பிரச்சனை வரும். இல்ல அவங்களுக்கு உதவலாம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பக்கத்து நாட்டோட உள் விவகாரத்துல நாம தலையிடுறாப்ல ஆயிடும். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க இந்திரா காந்தியோட அப்படியே முகத்தை அப்படி போக்கஸ்ல கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு இந்திரா காந்தியும் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. துணை பிரதம மந்திரி வந்துட்டாரு, பாபுஜி வந்துட்டாரு. கட்சியில இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. வீட்லயே மீட்டிங். கேள்விப்பட்டோம் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து லட்சம் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்களாமே அகதிகளாக. திடீர்னு நம் நாட்டுக்குள்ள இப்போ மக்களோட எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா பெருகுச்சுன்னா இந்திய பொருளாதாரமே சரிஞ்சிருமேன்னு இந்தியாவில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க. கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களை மட்டும் இல்லாம ஷியா முஸ்லிம்களையுமே கொண்டு குவிக்கிறாங்களா. பார்டர்ல இருக்கிற பல பேருக்கு இந்த செய்தி பரவுது. நிறைய இடத்துல புரட்சியும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இதை அரசியலா பண்றதுக்கு எதிர்கட்சியும் இப்போ ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களே கேட்கறாங்க. அப்ப எல்லாருக்கும் டீ கொடுத்துருப்பாங்க. டீ வந்து அப்படியே டேபிள்ல வைக்கிறாங்க. அந்த டீயை பார்த்ததும் டீ அப்படிங்கிறாங்க இந்திரா காந்தி. எது டீயா?
டீயா, எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி நான் டீங்குது அப்படிங்கிறாப்ல எல்லாரோட முகத்திலையும் இவங்கள போய் பிரதம மந்திரி ஆக்கிட்டோமேங்கிறாப்ல ஒரு முக பாவனை நமக்கு தெரியுது. ஆனா இந்திரா காந்தி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மேட்டர் என்னன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. மொதல் வேலையா அவங்க எங்க போறாங்கன்னு பாருங்க. வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாயோட வீட்டுக்கு தான் போறாங்க. அப்ப எதிர்க்கட்சியில முக்கியமான ஆளா இருந்தது வாஜ்பாய் அவர்கள் தான். அவங்க வீட்டுக்கு டீ சாப்பிட்றதுக்காக போறேன்னு கிளம்பிட்டாங்க. அதுதான் அந்த டீ ஐடியா. இதுவரை இந்தியாக்குள்ள கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மக்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் 1 கோடியா. அவ்வளவு பேரு இடம்பெயர்ந்து இங்க வந்திருக்காங்க. சொல்லாம கொள்ளாம திருதுப்புன்னு டீ சாப்பிட வரேன்னு வந்துட்டாங்களேன்னு வாஜ்பாய்க்கும் ஒன்னும் புரியல. வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகாரமா பேசாம கொஞ்சம் இலகி பேசுறாங்க இந்திரா காந்தி. அதுக்கு வாஜ்பாயோ சும்மா ஓப்பனா பேசுங்க, எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டை வச்சு பேசுறது உங்களுக்கு செட் ஆகலன்னு பேசுவார். இந்திரா காந்தி ஓப்பனா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறதா, உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. எதிர்க்கட்சியை நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னா என் கட்சிக்காரங்க கேட்பாங்க, ஆனா உலகம் கேட்குமா? இந்தியா பாகிஸ்தானை தவிர்த்து உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள் இந்த முடிவை எதிர்ப்பாங்களே அப்படிங்கிறாப்ல வாஜ்பாய் எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு நிலவரத்துக்கு உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடுகளா இருக்கிற அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இல்ல நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்களோட நாடு பிரிட்டனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனா சோவியத் யூனியன், இப்ப ரஷ்யான்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அவங்க நமக்கு அகைன்ஸ்டா இல்ல, நம்மளோட நட்பு நாடா இருக்கிறாங்க. உண்மைதான், ரஷ்யா நமக்கு எதிரா இல்ல, ஆனா அதே சமயம் அவங்க நமக்கு ஆதரவாகவும் இல்ல. இந்த யுத்தத்தை அவங்க சப்போர்ட் பண்ணாம நீட்டலான ஒரு முடிவை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்து சொல்லுவார். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இந்திரா காந்தி எடுத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறாங்க. இந்தியாவும் சோவியத்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் டீடை ஏன் போடக்கூடாது, ஒரு ட்ரீடியை ஏன் போடக்கூடாது, ஒரு ஒப்பந்தம் ஏன் போடக்கூடாதுன்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு வாஜ்பாயோ 1962 சைனா கிட்ட வாங்கின அடி மரண அடி, அந்த மாதிரி இன்னொரு இழப்போ அவமானமோ இந்தியாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அந்த அடிக்கு இந்த தடவை நாம கொடுக்கிற இந்த பதில் மருந்தா இருக்கணும், அது காயமா மாறக்கூடாதுன்னு அட்வைஸ் போறாரு. இந்திரா காந்தியும் சரி நான் பாத்துக்கிறேன்னு பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமான்னு இந்திரா காந்தி கேக்குறாங்க. ஆஃப்டர் ரெக்கார்டா ஒரு அரசியல்வாதி கிட்ட பார்கெயின் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன், ஆனா ஒரு லாயலான இந்திய பிரஜை கிட்ட இப்படி எளிமையா பேசி முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, நன்றி சொல்லிட்டு போறாங்க. உங்கள மாதிரி ஒரு பிரதம மந்திரி இந்திய நாட்டுக்கு எதிர்காலத்துல தேவைப்படலான்னு ரொம்ப அருமையா பேசுறாங்க. அப்போ கூட இருக்கிற பிஏ இந்திரா காந்தி இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லைன்னு ஒரு பிட்ட போட்டு விடுறாரு. வாஜ்பாய் அவர்களே இந்திராவோட கார்கரவை திறந்து நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ கமெண்ட் பண்ண பிஏவை பார்த்து, நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், அதுக்காகவே பிறந்தவன்னு கெத்தா பதில் சொல்லி இருப்பாப்ல. நான் பிரதம மந்திரியா பதவி ஏற்கும் போது நீங்க எதிர்கட்சி இடத்துல இருந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடக்க வைக்கிறாப்ல. இந்திரா இந்த பக்கம் திரும்பாம அப்படியே போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்திய நாட்டோட முப்படை தலைவரை வர சொல்லி இருந்தனே, என்னாச்சுன்னு போன்ல விசாரிக்கிறாங்க பிஏ கிட்ட. பிஏ தயங்குறாரு. என்ன சொன்னாரு? தயங்காம சொல்லுங்க, இந்திய நாட்டோட பிரதமரை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் அவர் வரலையேன்னு கேட்டா அதுக்கு பதில் அவர் சொன்னது, லெட் த கேர்ள் வெயிட் ஃபார் மீ, எனக்காக அந்த பொம்பளைய காத்திருக்க சொல் அப்படின்னு பதில் சொல்லி இருக்காப்ல. அதை கேட்டதும் இந்திரா காந்தியோட முகம் ஒரு மாதிரியா மாறும். ஷாம் மனிக் ஷா இந்திய ராணுவத்தோட தலைவர் கெத்தா வராப்ல. பிரதம மந்திரியே காத்திருக்க சொல்லுன்னு வராருன்னா எவ்வளவு அதிகாரம் கொண்டவரா இருப்பாருன்னு பாருங்க. என்னதான் இந்திரா காந்தி சொல்றதை இவர் கேட்கணும் வைக்கணும்னு இருந்தா கூட அதை தாண்டி கெத்தா திமிரா தெரியுறாரு. இப்படி அவர் கமெண்ட் பண்ணிருக்கிறாருன்னு தெரிஞ்சும் இந்திரா காந்தி அவர்கிட்ட சிரிச்ச முகத்தோட தான் பேசுறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த கமெண்ட்டை பத்தி ஒரு வார்த்தை அவங்க அதை அந்த இடத்துல கேட்கல. 1 கோடிக்கு மேல கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் இப்போ இந்தியாக்குள்ள தஞ்சம் புகுந்திருக்காங்க. இன்னும் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போலாம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா, அந்த மக்களுக்காக ஒரு தனி நாடா ஒரு நாட்டை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கணும். பாகிஸ்தான் கிட்ட இருந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு ஒரு புது நாட்டை உருவாக்கி அங்க இந்த மக்களை உட்கார வைக்கணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. 1 வருஷத்துக்கு மேல வெற்றிக்காக காத்திருக்கணும். நேரம் கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அந்த அளவுக்கு நேரம் நமக்கு இல்லங்கிறாங்க இந்திரா காந்தி. இல்ல காத்திருக்க முடியாது, நிறைய மக்கள் உள்ள வந்தா நம்ம உள்நாட்டத்துக்குள்ளேயே அது கலவரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்து சொன்னா அதுக்கு அவரு தலைவர், யுத்தத்துல வெற்றிங்கிறது 90% வெயிட்டிங் டைம் தானா, காத்திருக்கிற நேரம் தானா, வெறும் 10% தான் ஃபைட்டிங்கா, சண்டை போறது வெறும் 10% தான், வருஷ கணக்கா காத்திருக்கிறதுல தான் வெற்றி கிடைக்குங்கிறார். இந்த யுத்தத்துல என்னோட நீங்க நிப்பீங்களா அப்படின்னு இந்திரா காந்தி கேக்குறாங்க. என்னோட நிப்பீங்களான்னு இந்திரா கேட்டதுக்கு நம்மால சொல்ற பதில், நான் இந்தியாவோட நிப்பேன் அப்படிங்கிறாப்ல. நீங்க எதிர்பார்க்கிற அந்த தனி நாடை நான் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுப்பேன். ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல மித்த நாடுகள் கிட்ட இருந்து பொலிட்டிக்கல் பிரஷர் வரும். மித்த நாடுகள் உள்ள தலையிடாம நீங்க பாத்துக்கங்க. ஒன்ஸ் இந்தியாவோட ஆர்மி உள்ள போயிடுச்சுன்னா அடுத்து புறமுதுகு காட்டி நாங்க திரும்பி வர மாட்டோம். இந்திரா காந்தி அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. பாகிஸ்தானோட பிரதமர் இந்த யுத்த சூழல் வரதை தெரிஞ்சுக்கிட்டு முதல் வேலையா சைனாக்கு ஓடி போய் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறாரா, நியூஸ்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. 1971 ஆகஸ்ட்ல இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அதே சமயம் பாகிஸ்தான் சைனா கிட்ட போச்சா, இந்தியா ரஷ்யா கிட்ட போச்சு. அவங்களோட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க.
போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் ட்ரீடி. அது அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ரெண்டு நாடு ஏதாவது ஒரு நாட்டு கூட யுத்தம் பண்றதா இருந்தா இன்னொரு நாடு கண்டிப்பா உதவிக்கு வரணும்னு அதுல ஒரு கண்டிஷனையும் இந்திரா காந்தி சேர்த்து போட்டிருக்காங்க. ரஷ்யாவும் அதை வரவேற்றிருந்திருக்குது. நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சி இன்னொரு யுத்தத்தை இந்த நாடு தாங்காதுன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகளை எதிர்த்து பேசும்போது நாடாளுமன்றத்துல இவங்களோட குரல் கீச்சு குரலா இருக்குது. அவங்க குரல் எடுபடாது. அத சில பேர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறானுங்க. சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே விசில் அடிக்கிறாப்ல இருக்குன்னு அவங்க காதுபட எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பிரதமரோட பதவியில உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களே ஏதோ ஒரு பொண்ணா பொம்பளையா அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. 1971 அக்டோபர் மாசத்துல பாரிஸ் நகரத்துல பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட நம்ம இந்திரா காந்தி வந்து உட்கார்றாங்க. பிரான்ஸ் நேட்டோவோட ஒரு மெம்பர். நேட்டோ ஒட்டுமொத்த அமைப்புமே வழிநடத்திக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். ஒரு கால் பாகிஸ்தானுக்கு உதவி பண்றதுக்காக அமெரிக்கா யுத்தத்துல இறங்குச்சுன்னா வேற வழி இல்ல, பிரான்ஸ் நாங்களும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணி உள்ள வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அடுத்த நொடி அவங்க விருந்தோம்பலுக்காக கொடுத்த எதையுமே இந்திரா காந்தி சாப்பிடாம அப்படியே வச்சிட்டாங்க. உதவி செய்ய முடியாதுன்னு கைவிரிச்சிருச்சு பிரான்ஸ். அடுத்து டெசர்ட் ஐட்டத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. கேக்க சாப்பிடாமையே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்திரா காந்தி. ப்ளீஸ் கேக்காவது சாப்பிடுங்கன்னு அவர் கேட்க அவங்க நிறைய போட்டோஸை டைனிங் டேபிள்ல வரிசையா அடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சூறையாடப்பட்ட பெண்கள், சூறையாடப்பட்ட மக்கள்னு அவங்களோட வழிகளை போட்டோவா எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. சொந்த நாட்டு மக்களையே சொந்த நாட்டு ராணுவம் இந்த மாதிரி பண்ணி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதிரிகளுக்கு கூட நடக்கக்கூடாத கொடுமை அங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்தியா இந்த விஷயத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு உதவி பண்றதுக்காகத்தான் ரிஸ்க் எடுத்து உள்ள போறோம், புரிஞ்சுக்கங்கன்னு எடுத்து சொல்ல அவங்க மனசு ஓரளவு மாறுது. கேட்க நான் இங்க சாப்பிடல, கேட்க பார்சல் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போய் என் நாட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. ஃபுல்லாவே ஒழுங்காவே நீங்க சாப்பிடல, இந்த தமா தூண்டு கேக்கு போதுமா அப்படின்னு பிரான்ஸ் நாடு கேக்குது. அதுக்கு இந்திரா காந்தியோ என் நாட்டுக்கு போய் என் நாட்டு மக்கள் கிட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில உதவி பண்ணுங்கன்னு நான் பிரான்ஸ் கிட்ட கேட்டேன். பிரான்ஸும் நான் உங்க நாட்டோட எதிரி நாடு இல்லன்னு இந்த கேக்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்கன்னு சொல்லுவேங்கிறாங்க. உங்க வார்த்தையெல்லாம் கேட்க மாதிரி ஸ்வீட்டா இருந்தாலும் கத்தி மாதிரி ஷார்ப்பாவும் இருக்குன்னு பிரான்ஸ் நாடு ஒரு சத்தியத்தை அங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு வாக்கு என்னால இந்த இடத்துல கொடுக்க முடியும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும் யுத்தம் நடக்கிற பட்சத்துல பிரான்ஸ் நாடு உள்ள வராது. ஆனா பாகிஸ்தானுக்கு உதவியா அமெரிக்க ராணுவம் உள்ள வந்து அவங்க மேல நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா அப்ப நாங்க உள்ள வருவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கால் இந்த யுத்தத்தை இந்தியா ஆரம்பிக்காம பாகிஸ்தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. யார் ஆரம்பிக்கிறாங்கிறது முக்கியம். இந்தியா ஆதரிக்காம இந்த யுத்தத்தை பாகிஸ்தான் ஆரம்பிக்கிற பட்சத்துல பிரான்ஸ் நாடு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலா நடுநிலைமையை கடைபிடிப்போம்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, உனக்கு யுத்தம் வேணுமா நீ ஆரம்பிக்காத, ஆனா அவன் ஆரம்பிச்சா பதிலுக்கு நீ தாக்குதல் நடத்தலான்னு பிரான்ஸ் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துல அடுத்த வாக்குவாதம் பயங்கரமா கூடிக்கிட்டே போகுது. எதிர்க்கட்சி இது அரசியலாக்க பாக்குதுன்னு இந்திரா காந்தி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சத்தம் கொஞ்சம் கூட ஆரம்பிக்குது. கத்தி 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 பேசி குரல் கொஞ்சம் இன்னும் கனமாகுது, வலிமையாகுது. அடுத்து அதே வருஷம் நவம்பர் மாசம் அமெரிக்கால வெள்ளை மாளிகைக்கு இந்திரா காந்தி போறாங்க. இந்திரா காந்திய மணிக்கணக்கா அமெரிக்க அதிபர் காத்திருக்க வைக்கிறார். சும்மா உட்காந்து நியூஸ பாத்துட்டு இருக்கிறாப்ல. மணிக்கணக்கா உட்கார வைக்கிறாங்க. இந்திரா காந்தி அங்கிருந்து போமாட்டேன்னு அடமண்டா அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அடிக்கடி ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் காத்து கிடக்குறாப்ல, கொஞ்சம் வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசி விடலாமேன்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட அதிபருக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அமெரிக்கா வியட்நாம் கூட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். வியட்நாம் ஒரு தம்மா தூண்டு நாடு, ஒரு காட்டுப்பகுதி நினைச்சா அதே காட்டுப்பகுதிக்குள்ள வச்சு அமெரிக்க ராணுவத்தை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க போல. நியூஸ்ல அது ஒரு அவமானமா நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அதிபர் கொஞ்சம் காண்டில் இருக்கிறார். இந்த அதிபருக்கு இந்திராவை பாக்குறதுக்கே பிடிக்கலையா, அதுலயும் எக்ஸ்ட்ரா ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காப்ல. அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, இந்திரா காந்தி மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்கிற பெண்களோட இந்திய நாட்டு ஆண்கள் எப்படி குடும்பம் நடத்தி புள்ளைய பத்துக்கிறாங்களோ தெரியல, சரி வந்து பார்த்து தொலைறேன்னு வேண்டா வெறுப்பா கமெண்ட் அடிச்சுட்டு வராரு. அதிபர் அடிக்கிற கமெண்டா இது? காலையில இருந்து காத்து கிடந்தவங்களுக்கு ராத்திரி தான் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கறாப்ல அதிபர். போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உட்கார்றாங்க. அதிபர் ஓபனாவே சேலை கட்டுறாப்ல. ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு மறுபடியும் கமெண்ட் அடிக்கிறார். பாகிஸ்தானோட அமெரிக்க ராணுவம் துணை நிக்குங்கிறாரு. எங்களோட லட்சாதி லட்சம் ராணுவம் உள்ள வருங்கிறாப்ல. எங்க கிட்ட வலிமையான கப்பல் படம் இருக்கு, விமானப்படம் இருக்கு, டேங்குகள் இருக்கு, லட்சக்கணக்கான M16 மெஷின் கன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு தன்னோட படை பலத்தை பத்தி அடுக்கிக்கிட்டே போறார். இந்திரா காந்தியோட முகம் ஒரு மாதிரியா மாறிட்டே இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். பேசாம டெல்லியில உட்காந்து ஆட்சி பண்ற வேலையை மட்டும் பாருங்க, பாகிஸ்தானோட கிழக்குல நடக்கிற விஷயத்த கண்டுக்காதீங்கன்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கிறாப்ல. இந்த ஆளு பேசும்போது நம்ம ட்ரம்பே பேசுறாப்ல இருக்குது. ஒரு காலம் அந்த சூழல ட்ரம்ப் இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்திரா காந்தி பதில் சொல்ல வேண்டிய நேரம். அதிபர் எப்பவுமே கோட்டு வெளியில போட்டிருப்பாரு, உள்ள போட்டிருக்கிற சட்டையை வந்து
வந்து டக்கின் இன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன் பண்ண சட்டை இப்ப வெளியில தொங்கிக்கிட்டு இருக்குது. சில மணி நேரம் கூட உருப்படியா டக்கின் பண்ணி உட்கார தெரியாத ஒரு ஆம்பளைக்கு சேலை கட்டுறதுல இருக்கிற கஷ்டம் எப்படி புரியும்? உங்களை விட கஷ்டமான விஷயத்த அசால்ட்டா பண்றவங்க நாங்கன்னு பதில் கமெண்ட்ரிய சிரிச்சுக்கிட்டே போடுறாங்க. அதிபர் உம்முன்னு ஆயிட்டாரு. கூடவே எங்களோட ரஷ்யா இருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. உங்க நாட்டோட வலிமையை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ வியட்நாம்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது? வியட்நாம்ல அவங்களோட காட்டுப்பகுதிக்குள்ள உங்களோட 10 மடங்கு வலிமையில கம்மியா இருக்கிற அந்த வியட்நாம் உங்களை அடிச்சு துரத்துச்சு. அவங்க கிட்ட டேங்க் இல்ல, கப்பல் படையோ விமானப்படையோ இல்ல. ஆனாலும் உங்களை அடிச்சு துரத்துனாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க யுத்தம் பண்றது அவங்களோட தாயகத்துல, அவர்களோட தாய் நாட்டுல, அவர்களோட நிலத்துல. எது அவங்களுக்கு உதவி பண்ணுது? அவங்களோட கட்ஸ், தைரியம். இந்தியாவுக்கும் அந்த கட்ஸ், அந்த தைரியம் இருக்குது. அது எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்ககிட்ட ஆயுதம் இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட தைரியம் இருக்குது. அவ்வளவுதான் வேணும். ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு அதுதான் வேணும்னு அழகா பேசுறாங்க. அதே சமயம் கிழக்கு பாகிஸ்தான்ல ஒருத்தர் போட்டியில ஜெயிச்சார்ல, அவரும் மக்கள் மத்தியில பாகிஸ்தானோட சுதந்திர தினத்தை நாம கொண்டாடக்கூடாது. பாகிஸ்தான் கிட்ட இருந்து எப்ப நமக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நாம அதை சுதந்திர தினமா கொண்டாடணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு அந்த பக்கத்துல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை எதிர்த்து கிழக்கு பாகிஸ்தான்ல பொதுமக்களையே ராணுவமா உருவாக்கிட்டு இருக்கிறார். கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு பெங்காலியுமே ஒரு ராணுவ வீரன் தான் சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து நம்மள ஆழ்ந்தாங்க இல்ல வெள்ளக்காரங்க, அவங்களோட நாடு பிரிட்டன். அந்த நாட்டுல அவங்களோட நியூஸ் சேனலான பிபிசில இந்தியாவின் பிரதம மந்திரியான இந்திரா காந்தி கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை நடத்திக்கிட்டு இருக்குது. அதை அமெரிக்கா உள்ள புகுந்து தடுக்கலன்னா வேற வழி இல்ல, நாங்க தடுக்க வேண்டி வரும் அப்படின்னு பாகிஸ்தானோட பிரதம மந்திரி காண்டாகிற ரேஞ்சுக்கு நல்ல வெறுப்பேத்தி பேசுறாங்க. அந்த ஆளு பாப்பாரு, நாம பேசுறத கவனிப்பாருன்னு நல்லா தெரிஞ்சு உசுப்பேத்துற விதமாவே பேசுறாங்க. ஓப்பனா பாகிஸ்தானை எதிர்த்து த்ரெட்டன் பண்றாங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை இந்த அம்மா தாண்டிடுச்சு, பதிலடி கொடுத்தே ஆகணும், ஏர் ஸ்ட்ரைக்க நடத்துங்கன்னு உத்தரவு போட்டார். அவங்களோட பிளைட் இங்க வந்து பாம்ப போட்டு போச்சு. இந்தியாவுக்குள்ள ஒரு 5 பிளைட் பாம்பு போட்டு போறத அழகா போட்டோல கேட்ச் பண்ணிட்டாங்க. யுத்தத்தை ஆரம்பிச்சது பாகிஸ்தான் தான் தலைப்புச் செய்தி ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் ஆகி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக காத்துக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் பிரான்ஸ் நாடு நாங்க உள்ள வர மாட்டோம்னு ஒரே கண்டிஷன் தான் வச்சாங்க. யுத்தத்தை நீங்க ஆரம்பிக்க கூடாது, பாகிஸ்தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும்னு. அதுக்காக தான் காத்து கிடந்தாங்க. அது நடந்துருச்சு. ஸ்பீச்சை பாத்ரூம் பக்கம் உட்காந்து விடாது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி எதிர்கட்சியில இருக்கிற வாஜ்பேயியும் இவ்வளவு நாளா பொறுத்திருந்தோம், இனியும் பொறுத்திருக்க முடியாது, நாம ரிட்டாலியேட் பண்ணணும், பதில் தாக்குதலை நடத்தியே ஆகணும்னு எதிர்கட்சியின் சார்பா அவர் பேசுறாரு. அப்புறம் தான் இந்திரா காந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா இப்போ ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல இருக்குது. கோபத்துல நாம பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது, நிதானமா பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காந்தி போட்டோவை பார்த்ததும் வாஜ்பாய் கோபமாயி, ஏன் காந்தி மாதிரி அகிம்சை வழியில உண்ணாவிரதம் இருக்க சொல்றீங்களான்னு கேப்பாப்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போர் தொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எதிர்கட்சி இப்ப போர் தொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இந்திராவுக்கும் வேணும், வாஜ்பாய்க்கும் வேணும். இந்த இடத்துல கீதை புத்தகத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ட்ரூத் கேன் ஒன்லி ப்ரிவைல் த்ரூ வார். யுத்தத்துல தான் உண்மை வெளியில வரும்ட்டு. இது இந்திரபிரஸ்தம். நம் நாட்டின் மீது ஒருத்தன் பாம்பு போட்டு போயிருக்கிறான், பதிலடிக்காக நாம யுத்தத்துல இறங்குறோம், யுத்தத்தை அறிவிக்கிறோம்னு யுத்த அறிவிப்ப இந்த இடத்துல இந்திரா காந்தி அறிவிக்கிறாங்க. வாஜ்பாய் கைத்தட்ட ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அதிருது. அந்த பக்கம் ராணுவமும் யுத்தத்துக்கான மொத்த பிளானையும் போட்டு ரெடியா காத்திருக்கிறாங்க. இங்க அமெரிக்க அதிபர் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, பாகிஸ்தானுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம ராணுவத்தை உடனே அனுப்பியானோம், எவ்வளவு வேகமா போக முடியும்னு கேக்குறாங்க. ராணுவம் ஒரு 20 நாள் ஆகுங்குது. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, 13 நாளைக்குள்ள நீ அங்க போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு உத்தரவு போறாரு அமெரிக்க அதிபர். என்னைக்கு? டிசம்பர் 7ஆம் தேதி 1971 டிசம்பர் 7ஆம் தேதி. அப்போ டிசம்பர் 20 அமெரிக்க ராணுவம் இந்தியாவோட யுத்தம் பண்றதுக்கு இங்க வந்துரும், யுத்தம் ஆரம்பிச்சிரும் அமெரிக்காவோட. இந்த பக்கம் இந்திராவுக்கு இந்த அப்டேட் வருது, இன்னும் 13 நாள்ல அமெரிக்க ராணுவம் வந்துரும் அப்படின்ட்டு. அதிபரே கால் பண்ணி சொல்றாரு, 13 நாள்ல எங்க ராணுவங்க வந்துரும், உங்க முடிவை மாத்திக்கங்கன்னு. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கால் உங்க ராணுவம் உள்ள வந்துச்சுன்னா இந்தியா உங்களை எதிர்த்தும் யுத்தம் பண்ணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதிபரே அரண்டு போறாரு. ஆனா நம்ம படை தளபதியை பார்த்து 13 நாள்ல அமெரிக்க ராணுவம் வந்துரும், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, எனக்கு வெறும் 12 நாள் போதும், யுத்தத்தை முடிச்சிருவேன்னு அவர் ஐடியாவை எடுத்து சொல்றாரு. இன்னும் 12 நாள்லயே கிழக்கு பாகிஸ்தானை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேங்கிறாரு. யுத்தம் படு ஜோரா நடக்க ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்திய ராணுவம் பயங்கரமா போராடுறாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது தரைப்படை தாக்குதல்னா அடுத்து இந்திய விமானப்படையும் தாக்குதல்ல இறங்குது. அதே சமயம் அமெரிக்க ராணுவ கப்பல்கள் இங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நெருங்கி. நம்ம காலாட்பட அவங்களோட எல்லைக்குள்ளேயே புகுந்து அவங்க ராணுவத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. படுபயங்கரமா நடந்த அந்த யுத்தத்தோட முடிவுல அந்த 13வது நாள்ல அமெரிக்க அதிபர் இந்திரா காந்திக்கு போனை போட்டு, கிழக்கு பாகிஸ்தானோட கடற்பரப்புக்கு அமெரிக்க ராணுவம் வந்துருச்சு,
யுத்தத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்திரா காந்தியோட பதில், யுத்தமே முடிஞ்சு போச்சு, கிழக்கு பாகிஸ்தான் முழுமையும் இப்போ எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, வாங்க உங்களை நாங்களே வரவேற்கிறோம்னு செம குண்ட தூக்கி போடுறாங்க. அவமானமா போயிடுச்சு அதிபருக்கு. உடனே அந்த பக்கத்துல கால் பண்ணி ராணுவத்துக்கிட்ட விசாரிக்கிறார், என்னையா நடக்குதாங்க, கிழக்கு பாகிஸ்தானுக்கு கரெக்டா போய் சேர்ந்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க வந்துட்டோம், ஆனா ஒட்டுமொத்த கிழக்கு பாகிஸ்தானுமே இப்போ இந்தியாவோட வசம் போயிடுச்சு, இப்ப நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கூடவே பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் சரணடைந்து விட்டார்கள், யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிய வருது. ஆடி போய் அதிபர் கீழே உட்கார இந்திரா காந்தி எந்திரிச்சு நிக்கிறாங்க. பங்களாதேஷ் உங்களை அன்போடு வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பங்களாதேஷ் அதுதான் கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு உடைச்சு அதுக்கு இந்திரா காந்தி வச்ச பேரு. பாகிஸ்தானோட பிரதமர் உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நாட்டையே உருவாக்கி கொடுத்துட்டு இந்தியாவை மறந்துடாதீங்கன்னு இந்திரா காந்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. அந்த பீரியட்ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த அத்தனை பேருக்குமே இந்திரா காந்தி தான் அம்மாங்கிறாப்ல, இந்தியா தான் பங்களாதேஷ பெத்து போட்டுச்சுங்கிறாப்ல, இந்தியா தான் பங்களாதேசத்தோட தாயகம்ங்கிறாப்ல. இந்தியாவுக்கு நாம எப்பவுமே நன்றி கடனோடு இருக்கணும்னு எல்லா பேரும் ஒரு மனதான் முடிவெடுக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இந்தியாவில் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய வரவேற்பு. வெறும் 12 நாள்ல யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டு கெத்து காட்டிட்டாங்கன்னு வாழ்த்துறாங்க. வாஜ்பாயும் வாழ்த்துறாரு. இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் இந்திரா இந்திரா இந்திரான்னு அந்த வார்த்தை மட்டும் தான் விடாது கேட்டுக்கிட்டே இருக்குதான். எதிர்கட்சி தலைவரா இருக்கிற நம்ம ஜேபி, அவர் ஒரு காலத்துல கலெக்டரா இருந்தவர், நாட்டோட நல்லதுக்காகன்னு இப்போ எதிர்கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி வரைக்கும் வந்து நிக்கிறார். அவருக்கு இது பிடிக்கல. நியூஸ்ல பார்த்தா இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னு சிங்கத்து மேல உட்காந்து பல கைகளோட அவங்க இருக்கிறாப்ல ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியாங்கிற அந்த டயலாக் அப்பதான் எல்லாரும் பேச ஆரம்பிச்ச டயலாக். யுத்தம் முடிஞ்ச அடுத்த வருஷம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வேலையை இந்திரா காந்தி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க, அதே போர்ஸ்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை ரொம்ப ஈஸியா அவங்க எடுத்துக்க முடியும், இந்தியாவோட மறுபடியும் சேர்த்திருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணல, பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. கூடவே பாகிஸ்தான் கிட்ட இருந்து சரணடைஞ்சாங்கல்ல பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள், நம் நாட்டுக்கிட்ட கைதியா இருந்தாங்கல்ல, அவர்களையும் விடுவிக்கிறதா சொல்லி சிம்லா அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டது எதிர்கட்சிகளை ரொம்பவே யோசிக்க வச்சது, சொந்த கட்சிக்காரங்களே யோசிக்க வச்சது. ஜேபி, வாஜ்பாய் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தப்பான முடிவு, நாடே முதன்மைங்கிற ஒரு நோக்கம் இல்லாம அதிகாரம் தான் முதன்மை நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுப்பாங்க. இந்திரா காந்தி இந்திய பிரதமர் பதவியில இருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஜேபி எடுத்து பேசுறார். சொந்த பெருமைக்காக நாட்டை விட்டு கொடுக்கறதான்னு ஜேபி கோவப்படுறார். இந்தியாவில லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது, வேலை வாய்ப்பின்மையும் இருக்குது, கல்வியில நிறைய மாற்றத்தை உருவாக்க வேண்டி இருக்குது, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாத்த வேண்டிய நேரம் இருக்குது. இது எல்லாம் சாத்தியப்படுத்தணும்னா புரட்சி வெடிக்கணும் டாப்ல சொன்னாப்லயே புரட்சி வெடிக்குது. இப்ப அவர் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக்கி எல்லா பிரச்சனைகளையும் பெருசு பண்றாங்க. அதே சமயம் இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி வளர்ந்து ஆளாயி லேட் நைட்ல வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறது, பொண்ணுங்களோட ஊர் சுத்துறதுன்னு அவர் ஒரு மாதிரி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாட்டோட ராஜ பரம்பரையை சேர்ந்த இளவரசனா இருந்தா என்ன கூத்து பண்ணுவாப்லயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார். தனக்கு புள்ளதான் எல்லாம் காட் கிஃப்டட் சைல்டுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட பிள்ளைகளை பத்தி, ராஜீவ் காந்தியை பத்தியும் சஞ்சய் காந்தியை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி என் பிள்ளைய பிரதம மந்திரி ஆகணும்னு அசால்ட்டா பேசிடுறாங்க. அப்போ எதுக்கு அந்த எழுத்தாளர் அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, புள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது அப்படின்னு ஓப்பனா எடுத்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எகிரி கூச்சது, வண்டி எடுத்துட்டு போனது, இதையெல்லாம் பண்ணது சஞ்சய் காந்தி போல. நான் கூட ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டேன், சஞ்சய் காந்தி நினைக்கிறேன். சஞ்சயை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இப்படி பேசினதும் அந்த எழுத்தாளர் அம்மா கூடயே இந்திரா காந்தி வார்த்தையை விட்டு சண்டை போட்டுறாங்க. அந்த அம்மா கோவமா கிளம்பிடுது. உண்மையான தோல்விங்கிறது கூட இருக்கிறவங்க எல்லாம் விலகி போறாங்கல்ல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமா போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இந்திரா காந்தியோட புள்ள டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல. இவங்களும் சாப்பிட்டுட்டு முக்கியமான மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆம்லேட்டு சரியா வேகல போல, அதை பார்த்துட்டு கோவத்துல அப்படியே சாப்பாடோட தட்டை அப்படி வீசி அடிக்கிறாரு பாருங்க. மீடியமா ஒரு ஆம்லேட்டை போட சொன்னா கூட, ஒரு ஆஃப் ஆயில போட சொன்னா கூட போட தெரியாதா அப்படின்னு சஞ்சய் காந்தி ஓவரா கோவப்படுறான். எதுக்கு பார்த்தா சஞ்சய் இந்த மாதிரி பிஹேவ் பண்றது அண்ணனான ராஜீவ் காந்திக்கும் சரி, அண்ணனோட மனைவியா இருக்கிற சோனியா காந்திக்கும் சரி சுத்தமா பிடிக்கல. அப்படியே அமைதியா கீழே குனிஞ்சிடறாங்க. ஆனா இந்த இடத்துல தட்டை வீசி எறிஞ்ச 2வது பையனான சஞ்சய இந்திரா காந்தி திட்டல. சமயக்காரரை கூப்பிட்டு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம், அவனுக்கு மீடியமா முட்டைய ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு, ஏன் தப்பு பண்றீங்க அப்படின்னு சமயக்காரனை தான் திட்டுறாங்க இந்திரா காந்தி. அப்புறம் தன் மூத்த பிள்ளையான ராஜீவை பார்த்து, உன் தம்பியை கொஞ்சம் சமாதானமா படுத்துப்பா, அமைதிப்படுத்துப்பா, ஓவரா கோவப்படுறான், மேனகாவை லவ் பண்ணிட்டு இருக்கிறான்ல, ரொம்ப சீரியஸா இருக்கிறானா, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு விசாரிக்கிறாங்க. சீரியஸா தான் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அண்ணன் ராஜீவ் காந்தியும் ஒத்துக்கிறார். கல்யாணமும் ரொம்ப சிறப்பா நடக்குது. தன்னோட பிஏ வெட்டிங்ல ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு வந்து விசாரிக்கிறாங்க. உங்க கட்சியில இருக்கிற துணை பிரதமரா இருக்கிற நம்ம ராஜ் நாராயணன், அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ஜேபி, இன்னும் சில பேருன்னு எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு எதிரா ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு எதிரா கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்ததுல, அந்த கேஸ்ல உங்களை வர சொல்லி சம்மனும் ரிலீஸ் ஆயிருக்குது, கோர்ட் சம்மன் அனுப்பி இருக்குது, இப்படி எல்லாம் தப்பா நடக்குதுன்னு வருத்தமா இருக்குங்கிறாப்ல பிஏ. நியூஸ்ல செய்தித்தாள்கள்னு எல்லாத்துலயுமே இவங்களை பத்தியே தான் டாபிக் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பேச, அவ்வளவுதானே
அடுத்த சில நாட்களுக்கு இனி என்ன பத்தி தான் பேசுவாங்கங்கறாங்க இந்திரா. என்னையா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அணு ஆயுத சோதனையை நடத்தி காட்டிடுறாங்க. போக்ரான்ல இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாங்க சக்சஸ்ஃபுல்லா அணு ஆயுதத்தை வெடிச்சு காத்திட்டோம், எங்க கிட்ட வச்சுக்காதீங்கன்னு இந்தியா ப்ரூவ் பண்ணதற்கான அந்த நாள். அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டதுமே ஒட்டுமொத்த நியூஸ் மீடியாவும் அரண்டு போய் டைப் பண்ணிக்கிட்டு இருந்த செய்தி எல்லாத்தையும் மாத்தி இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்தி காட்டிடுச்சுன்னு தலைப்பீச்சு இதுல கொட்டை எழுத்துல போடுறாங்க. தம் பிஏ சிரிக்கிறத பார்த்துட்டு இந்திரா காந்தி பரவாயில்ல, இப்பதான் என் பிஏ முகத்துல சிரிப்பே வருது அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நியூஸ் நம்ம ஜேபி சார் கிட்ட போகுது. நாம சிஸ்டத்தை மாத்திரம்னு ஒரு மாதிரி போராட்டம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி மக்களோட பார்வையை இந்த பக்கம் திருப்பினா ஒரே நாள்ல மக்களோட பார்வையை தன் பக்கமா திருப்பிட்டாங்க. நாமெல்லாம் சாதாரண பிரஜைங்க, நம்மளால அவ்வளவு அதிகாரத்துல இருக்கிற இந்திராவை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜேபி சாதாரண பிரஜையும் சிம்மாசனத்துல உட்காரணும், அதுக்கு பேர் தான் டெமோக்ரசி, அதுக்கு சிம்மாசனம் காலியாகணும்னு எடுத்து சொல்றாரு ஜேபி. அதற்கான நேரம் வந்துருச்சுன்னு வாஜ்பேயும் சொல்றாரு. அந்த பக்கம் பார்த்தா சம்மன் வந்திருக்கு இந்திரா காந்தியை கோர்ட்ல ஆஜராக சொல்லி. கோர்ட்ல ஆஜராக வந்தவங்க கூடவே ஒரு சேரையும் ஒரு சிம்மாசனத்தையும் தூக்கிட்டே வராங்க. அதிகாரத்துல நான் ஒசந்தவ அப்படின்னு காட்டுறதுக்காக குற்றவாளி கூண்டுல ஒரு பெரிய மேடையை கொண்டு வந்து மேடையை போட்டு அதுக்கு மேல சிம்மாசனத்தை போட்டு அதுக்கு மேல ஏறி உட்காந்துறாங்க. இது நீதிபதியை இன்னும் இரிட்டேட் பண்றாப்ல இருக்குது. இப்ப வரப்போறவங்க இந்த கேஸ்ல ஒரு குற்றவாளி தான், அதுக்காக யாரும் இங்க இருந்து எந்திரிச்சு மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, யாரும் எந்திரிக்க வேண்டாம்னு நீதிபதி கேட்டுக்கிறார். ஆனா இந்திரா காந்தி உள்ள வரும்போது சல்யூட் கிடைக்குது. உட்கார்ந்துருக்கணும்னு சொன்ன எல்லா பேருமே அறகுறையா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பவர் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. சிம்மாசனத்துல ஜம்முன்னு வந்து இந்திரா காந்தி உட்காந்துட்டாங்க. விசாரணை ஆரம்பமாகுது. உங்களோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் தேர்தல் வேலைகள்லையும் அரசு அலுவலர்களை அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு வக்கீல் கேட்கிறாரு. இல்ல, எந்த ஒரு அரசு அதிகாரியோட உதவியையும் நான் எடுத்துக்கலங்கிறாங்க இந்திரா காந்தி. இல்லையே, யாஷ்பால் கபூர் அரசு அதிகாரி எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு கேட்டா இல்ல, பை த டைம் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க இந்திரா காந்தி. இல்ல, பதவி விலகுறேன்னு அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தது ஏதோ உண்மைதான், ஆனா அது அக்செப்ட் செய்யப்படவில்லை அப்படிங்கிறாரு வக்கீல். இல்ல, அக்செப்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்திரா காந்தி. இது ஒரு குற்றச்சாட்டா? அடுத்த குற்றச்சாட்டு பாருங்க. இந்தியாவோட பிரதம மந்திரிக்குன்னு ஏர்போர்ஸ் ஏர்பிளேன் கொடுக்கப்படும். அந்த ஏரோபிளேனை கூட பிரச்சாரத்தின் போது சொந்த பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஜனவரி 30 இவங்க பிரதமருக்கான அந்த விமானத்துல பயணம் பண்ணி போய் இவங்க தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. என்னைக்கு? ஜனவரி 30. அது தப்பு தானே அப்படின்னு இப்ப வக்கீல் கேள்வி கேட்டா, பிப்ரவரி 1 தான் எலெக்ஷன்ல போட்டி போடணுங்கிற முடிவே நான் எடுத்தேன், சோ நான் பண்ணது தப்பு இல்லங்கிறாங்க இந்திரா காந்தி. ஆனா வக்கீல் என்ன சொல்றாருன்னா, ஜனவரி 29 உங்களோட காங்கிரஸ் கமிட்டி நீங்க அந்த தொகுதியில போட்டி போட போறீங்கன்னு அறிவிச்சிட்டாங்க, நீங்களும் அதை அன்னைக்கே அப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்போ எல்லா முடிவெடுத்த பிறகுதானே நீங்க பிரச்சாரத்துக்காக அந்த விமானத்தை பயன்படுத்துறீங்கன்னு ஆச்சு. கிட்டத்தட்ட இவங்க ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிட்டாப்ல தான் அந்த மேட்டர்ல. ஆனா இவங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடல. அவன் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற இடத்துல அதிகாரிகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினு சொல்றதோ இல்ல விமானத்தை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இல்ல. ஆனாலும் அதை ஒரு குற்றச்சாட்டாக்கி இந்திரா காந்தியை பதில் சொல்ல முடியாத மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த கேஸோட தீர்ப்பு கடைசியில இந்திரா காந்திக்கு எதிராக தான் வந்து நின்னுது. உத்தரப்பிரதேசத்துல தான் அவங்க வந்து அவங்க தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல மட்டும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறதுக்காக 32 லட்சத்தை செலவு பண்ணிச்சான். எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி 32 லட்சம் எவ்வளவு பெரிய பணம்னு வக்கீல் எடுத்து சொல்றாரு. உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு ஏழ்மையான மாநிலத்துக்கு இது எவ்வளவு பெரிய சுமை அப்படின்னு எடுத்து பேசுறாரு வக்கீல். இதோட விளைவுதான் இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுக்கான காரணம். அடுத்த 2 வாரத்துல காங்கிரஸ் அவர்களுக்கான புது பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கணும். இந்திரா காந்தி பண்ண இந்த தப்புக்காக அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த ஒரு தேர்தலையும் போட்டி போடாது, தடை பண்றோம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. நாடே அதிர்ந்து போச்சு. இந்திரா காந்தியும் அதிர்ந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா இந்திரா காந்தியோட 2வது புள்ள சஞ்சய் அவன் இன்னும் ஆக்ரோஷமா வர்றான். முட்டை சரியா வேகலன்றதுக்கே அவ்வளவு ரியாக்ட் பண்ணவன் இதுக்கு சஞ்சய் அப்ப இன்னும் எவ்வளவு மோசமா ரியாக்ட் பண்ண போறாருன்னு பாருங்க. எனக்கு எதிரா நடக்கிற சூழ்ச்சி இதுன்னு சொல்லி புள்ளைய போய் கட்டிப்பிடிச்சு எதிர்கட்சி கோர்ட்டு நீதிபதினு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க, அழுகுறாங்க. இவங்களோட கட்சியிலேயே இருக்கிற நம்ம பாபுஜி துணை பிரதம மந்திரி ரேஞ்சுக்கு இருப்பார்ல, அவரு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் கோர்ட்டோட தீர்ப்பை நாம மகிழ்ச்சி தானே ஆகணும். உங்களுக்கு பதிலா ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா தான் பிள்ளையான சஞ்சய் காந்தி தான் அடுத்த பிரதம மந்திரின்றாங்க. சஞ்சயும் உள்ள வந்து நான் தான் பிரதம மந்திரிங்கிறாப்ல நிக்கிறார். இதுல பாபுஜிக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல, இருக்கிற மினிஸ்டர்ஸுக்கும் சுத்தமா உடன்பாடு இல்ல. யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லையோ
மூடிட்டு போங்கடா அப்படிங்கிறாரு சஞ்சய். ஆனா இப்ப நீங்க போனீங்கன்னா திரும்பி வரும்போது உங்களுக்கு சீட் இருக்காதுன்னு மிரட்டுறாரு. இதையெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. ஆனா இந்திரா காந்தி எதுவும் கேட்க முடியாதபடி அமைதியா இருக்கிறாங்க. முக்காவாசி பேர் அங்கிருந்து கோமா வெளியேறாங்க. குடியரசுத் தலைவரே வந்து கோர்ட்டே உத்தரவு போட்டுருச்சு, வேற வழி இல்ல, நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு இந்திரா காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட். சஞ்சய் காந்தியோ இந்தியாவுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணீங்க, ஆனா சப்ப காரணத்துக்காக உங்களை இந்தியா பழிவாங்கிடுச்சு பாத்தீங்களான்னு இன்னும் ஏத்தி விடுறாப்ல. இந்தியாவில் இருக்கிற 60 கோடி மக்களோட உரிமைக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிர்த்து நின்னவனா, ஆனா என்ன இப்ப எல்லாரும் எதிர்க்கிறாங்களேன்னு சொல்லி சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாம ரியாக்ட் பண்றாங்க. என்ன தூக்கி வீசணும்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்களுக்காக உலகத்தையே எதிர்த்து நின்னவ இந்த இந்திரா. இனி இவங்களை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப்படுது? உலகத்தையே எதிர்த்தவ உள்ளூர்ல இருக்கிற இவங்களை எதிர்க்க மாட்டனா? இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா அப்படிங்கிறாங்க. சஞ்சய் காந்தி இதை பார்த்து சந்தோஷப்படுறாப்ல. எமர்ஜென்சிய அவசர நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி அறிவிக்கிறாங்க. தேர்தல் நடக்காது, மக்களுக்கு ஓட்டுரிமையும் இருக்காது, எத்தனை வருஷம் வேணாலும் இவங்க ஆட்சி பண்ணலாம், எதையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. போலீஸை வச்சு அடக்க பார்க்கும்போது தெரியாத்தனமா துப்பாக்கி தோட்டாப்பட்டு சில பேர் இறக்க அது இன்னும் பயங்கரமா வெடிக்குது. வாஜ்பாய் உட்பட எல்லா பேரும் களத்துக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு எதிரா யாரெல்லாம் குரல் கொடுக்கறாங்களோ, யாரெல்லாம் தலைவர்களா இருந்து போராட்டத்தை வழிநடத்துறாங்களோ அவங்க எல்லா பேரையுமே இந்திரா எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு எல்லா பேரையும் அரஸ்ட் பண்ணி ஜெயில நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க இப்போ இந்திரா கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்காக போராடுறவங்கன்னு எல்லா பேரையும் பிடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காங்க. தலைவர்களை அரஸ்ட் பண்ணவங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்னு அவங்களையும் அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வக்கீல் கிட்ட பேசுறதுக்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தவங்களை அரஸ்ட் பண்றதுக்கு ஆதாரமும் அவசியம் இல்ல, சும்மா சிம்பிளா தேச துரோகின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போராட்டம் பண்ற தொண்டர்கள் வர எல்லா பேரையும் அடிச்சு ஆரம்பிச்சாங்க, இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயும் தன்னை எதிர்த்த தலைவர்களுக்கு சித்திரவதை நடக்குது. கண்ணாபின்னா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. பல பேர் ஜெயில இறந்து பணமா வெளியேறாங்க. இந்திரா காந்திக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லதான், இருந்தாலும் தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டா வெறுப்பாதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல முக்கியமான ஆளு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு அவங்களோட 2வது புள்ள சஞ்சய் காந்தின்னு நினைக்கிறேன். அப்படிதான் படத்துல காட்டுறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில சொற்பொழிவாத்துறாங்க. ஜேபி நடத்துற எதிர்க்கட்சி தலைவர் ஜேபி நடத்துற இந்த போராட்டம் எல்லாம் இந்தியாவோட டெமோக்ரஸிக்கு எதிரானது. தீவிரமா இப்படி எல்லாம் போராடணும்னு அவசியம் இல்ல. இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் எமர்ஜென்சியை அறிவிச்சாரு, நான் என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு மக்களை அமைதிப்படுத்துறதுக்கு இவங்க வேற மாதிரி போறாங்க. ஜெயிலுக்குள்ள வாஜ்பாய் ஜேபின்னு பலர் கிடக்குறாங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இந்திய நாட்டோட கரும்புள்ளி எமர்ஜென்சி அப்படின்னு எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிற கூத்தையெல்லாம் இந்தியாவோட ஆல் இண்டியா ரேடியோ அப்படியே ஓப்பனா நேர்மையா எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தது. அதை எப்படி இப்படி பேசலாம்? நேரத்துக்கு பஸ் ஓடுது, நேரத்துக்கு ட்ரெயின் ஓடுது, அதை பத்தி நீ பேச மாட்டேங்கிற? நாங்க சொல்றதா நியூஸ். இனிமே ஆல் இண்டியா ரேடியோல வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் எங்க அம்மாவோட அப்ரூவலுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி சஞ்சீவ் காந்தி போடுறாரு. ஆல் இண்டியா ரேடியோவோட பிரசிடென்ட்டுக்கு உத்தரவு போடுறாரு. ஒவ்வொரு நியூஸையும் உங்ககிட்ட கேட்டு போடுறதா இருந்தா இதெல்லாம் நடக்கிறது இல்ல, சாத்தியம் இல்லைன்னு சொன்னா சாத்தியமாக்கி காட்டணும்னு இந்திரா கோவப்படுறாங்க. ஜெயில கிடக்கிறவங்க எல்லாம் எப்படி வெளியில போறது அப்படின்னு யோசிக்கும் போது ஆர்டிகல் 21 ஒன்னு இருக்கு போல. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் வாழ்வதற்கான சுதந்திரமா வாழ்வதற்கான உரிமையை ஆர்டிகல் 21ங்கிற சட்டம் கொடுக்குது. அந்த சட்டத்தை வச்சு நம்ம வாதாடி வெளியில போக முடியும்னு யோசிச்சா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அவசர நிலை பிரகடனம் எமர்ஜென்சி இருக்கிற ஆர்டிகல் 21 வேலை செய்யாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த சமயத்துல தான் எதிர்க்கட்சி தலைவர் ஜேபி இந்திரா காந்திவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது சிம்மாசனம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு புலி மேல. வெறி இருக்கும், வேகம் இருக்கும். அந்த புலி மேல உட்கார்ந்து நீ பேசுற எல்லாமே உலகம் முழுக்க எதிரொலிக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியாவையே அந்த புலி காவு வாங்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்துல நீ அந்த புலியை விட்டு கீழே இறங்கித்தான் ஆகணும். அப்ப கவனமாரு, இல்லனா அந்த புலியே உன்னை சாப்பிட்டுரும்னு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறார். உங்கள் நலம் விரும்பி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபின்னு போட்டு லெட்டர் கொடுத்திருக்கிறார். அதை படிச்சதும் இந்திராவுக்கு ஒரு மனமாற்றம். அடுத்து ஒரு எழுத்தாளர் அம்மா கூட சண்டை போட்டாங்கல்ல, அந்த எழுத்தாளர் அம்மாவையே கூப்பிட்டு விட்டு நான் பண்றது சரியா தப்பான்னு விசாரிக்கிறாங்க. தப்புதாங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து சொல்றாங்க. கூடவே ஒரு ஆன்மீகவாதி ஒருத்தர், ஒரு குருஜி, அவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான பல பேர் இந்திராவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அட்வைஸை கேட்கவே இல்லையேன்னு இந்திரா காந்தி சொன்னா நீங்க வாயை விட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல, உங்க கண்களே காத்து கொடுத்துருது, நீங்க அட்வைஸுக்காக காத்திருக்கிறீங்கிறது புரியுதுன்றாரு. தான் பிஏ கிட்ட வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறதா சொல்றாரு. அதுக்கு பிஏவோ நீங்களா எடுக்கிற முடிவா இருந்தா அது சரியாத்தான் இருக்கும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல. 1975 வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பங்களாதேஷ ஆள்றவரோட வீட்டுல ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டின்னு பார்க்காம அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே சுட்டு வீழ்த்தப்படுறாங்க. கொலைக்களமா ஆயிடுச்சது. அன்னைக்கு தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. சஞ்சய் காந்தி அப்படியே வேகமா வராரு. என்ன செங்கோட்டையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா எங்கன்னு வந்து பிஏ கிட்ட விசாரிக்கிறார். ஆனா இந்திரா காந்தியோ வீட்டுல இருக்கிற ஜன்னல்ல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா திரைகளையுமே போட்டு மூடுறாங்க. செங்கோட்டைக்கு வரமாட்டேங்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாங்க, ஜன்னல் பக்கம் நிக்காதங்கிறாங்க. என்னடான்னா
பங்களாதேஷ்ல புரட்சி வெடிச்சு பங்களாதேச ஆண்டவங்க வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பெரிய கொலைவெறி தாக்குதல் அங்க நடந்திருக்குது. அதே மாதிரி எனக்கு நடந்தா, என் குடும்பத்துக்கு நடந்தான்னு இந்திரா காந்தி பயப்படுறாங்க. எமர்ஜென்சிய வேண்டாம் எடுத்துறோன்னு இந்திரா காந்தி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலம் அந்த மாதிரி எமர்ஜென்சி வேண்டான்னு முடிவெடுத்தா மக்கள் எல்லாம் வீடு புகுந்து நம்மள கொன்னுடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப வேணாம்னா எடுக்காதீங்க, எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணுவோங்கிறாப்ல சஞ்சய். ஆனா நீங்க செங்கோட்டைக்கு வந்தாங்கன்னு சொல்லி கூட்டு வர பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே ஒழிய எமர்ஜென்சியை பத்தி எதுவுமே அன்னைக்கு இந்திரா காந்தி பேசல. ஆனா ஒட்டுமொத்த மக்களும் ஜெயில கிடக்கிற தலைவர்களும் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. எமர்ஜென்சியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அம்மா வாயிலிருந்து வராதான்னு பார்த்தா அந்த வார்த்தை வரவே இல்லை. எமர்ஜென்சியை பத்தி ஒரு வார்த்தை அவங்க சொல்லவே இல்லை. நியூஸ்ல எல்லாத்தையும் போட்டு எதிர்கட்சிகளை இல்ல இந்தியாவை முதன்மையா வச்சிருக்கிற மித்த நியூஸ் சேனல்ஸ் இருக்கும்ல, பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக எல்லாம் திரும்ப ஆரம்பிக்குது. மூஞ்சி கழுவும் போது அவங்களோட முகம் ரொம்ப கோரமா ஒரு பேய் மாதிரி அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்களே அரண்டு போய் கத்துவாங்க. சஞ்சய் சஞ்சய்னு பயப்படுறாங்க, கத்துறாங்க. இந்த சூழலாம் நடந்துட்டு இருக்கும்போது சோனியா காந்தி வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிட்டு பொறுப்பா குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்திரா காந்தியோ ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. எமர்ஜென்சியை தூக்கிடலாமா வேணாமான்னு. சஞ்சயோ அம்மா பின்னாடி இருந்துகிட்டு ஒட்டுமொத்த நாட்டையுமே ஆண்டுகிட்டு இருக்கிறார். பிஏவுக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லணும்னு மனசு இருக்கு, ஆனா சொல்ல முடியல. பின்னாடி இருந்து வேலை பார்த்தவர் அம்மாவோட சீட்லயே உட்காந்து அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். இந்திரா காந்தி அப்படியே நடைபெற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பதட்டம். ஒரு கட்டத்துல ஒரு ஆன்மீக குருவை நாடி போறாங்க. அவருக்காக காத்திருந்து அவர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் டெல்லியில ஒரு முக்கியமான வேலைக்காக சஞ்சய் காந்தி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோட்ல டிராபிக். என்னடா டிராபிக்னா, ஸ்லம்ல இருக்கிற மக்கள் ரோட்டோட ரெண்டு பக்கத்துலயும் கடை போட்டுறாங்க. கவர்மெண்ட் ரோடு எவ்வளவு பெருசா போட்டாலும் அது குறுகிடுது, சுருங்கிடுது. இந்த ரோட்ல போறது கஷ்டம், என்னமா நாறுது அப்படி இப்படின்னு கூட இருக்கிறவங்களா ஏத்தி விட சஞ்சய் காந்தியோ இது டெல்லி, இந்தியாவோட தலைநகரம், லண்டன் மாதிரி மேன்ஹாட்டன் மாதிரி அப்படியே ஜொலிக்க வேண்டாமா, இவ்வளவு கேவலமாவா இருக்கிறது அப்படின்னு சஞ்சய் காந்தி அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். டெல்லியை நாம அழகுபடுத்தணுங்கிறார். கூட இருக்கிற பிரெஞ்சுக்கு எல்லாம் குஷியாரானாங்க. ரோட்லயும் அரசு நிலங்கள்லயும் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிற வாழ வழி இல்லாத இருக்க இடம் இல்லாத இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு புல்டோசர் அனுப்பி வச்சிருக்காரு சஞ்சய் காந்தி. உங்களுக்காக ராஜேந்திர நகர்ல இடம் ஒதுக்கி இருக்கிறோம், வீடு கொடுக்குறோம், எல்லாம் அங்க போங்க, இந்த ஏரியாவை கைவிடுங்கன்னு உத்தரவு வருது. 2 மணி நேரம் ஆகும் சார் நீங்க சொல்ற இடத்துக்கு போகணும்னா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போகணும் வரணும், நடுவில் இருக்கிற மிச்ச பகல் நேரத்துல தான் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும்னா எப்படி இது சாத்தியம், முடியாதுன்னு நகர மாட்டேன்றாங்க. அப்போ வலுக்கட்டாயமா தான் உங்களை நகட்ட வேண்டி இருக்கணும்னு சொல்லி வீடுகளை இடிச்சு தள்ள ஆரம்பிக்கிறாங்க, கடைகளை இடிச்சு தள்ள ஆரம்பிக்கிறாங்க, போராடுறவங்களை எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாம் அடி விழுந்திருக்கும். அதுல ஒரு பையனுக்கு பாவம் அடி விழுந்து இறந்து போயிடுறான். அது ஒரு பெரிய புரட்சியா வெடிக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அவங்க வலுக்கட்டாயமா மக்களை அந்த பக்கத்துல இருந்து புது இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. ஆனா அவங்க கட்டி வச்சிருந்தது 10,000 வீடுகள். ஆனா இவங்க நகர்த்தினது கிட்டத்தட்ட 50,000 குடும்பம். இது 50,000 குடும்பமானு ஆடி போறாரு சஞ்சய் காந்தியே. ஆமா, சின்ன இடத்துல சின்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாம என்ன அதிகபட்சம் ஒரு 7,000 8,000 பேர் இருப்போம்னு 10,000 வீடுகளை ரெடி பண்ணி வச்சோம். 50,000 வீடுகள் தேவைப்படும்னோ 50,000 குடும்பத்தை நாம நகர்த்துறோம்னா அப்ப நமக்கு தெரியாதுன்னு குண்டத்துக்கு போடுறாங்க. சர்ச்சில் கரெக்டா தான் சொன்னாரு. அமெரிக்கர் அவரு இந்திய மக்கள் எலி மாதிரி புள்ளக்குட்டிகளை பெத்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணாராம். அத சஞ்சய் காந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இங்க கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அது நம்ம சஞ்சய் காந்தியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமல்ல, தப்புல்ல, மக்கள் தொகை தான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இனிமே மக்கள் தொகை பெருகவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஒரு சட்டத்தை கொண்டு வரார். இளமையானவனோ வயசானவனோ யாரையும் விடாதீங்க, எல்லா பேரையும் பிடிச்சிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்கன்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க. அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்றாங்க. யாரெல்லாம் அவங்களா விருப்பப்பட்டு தானா வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அரிசி பருப்பு வாட்சி கிச்சனு வேண்டிய ஐட்டத்தை கொடுங்க. யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்கள அடிங்கிறான் சஞ்சய் காந்தி. அவங்க கொடுக்கிற அந்த இலவச பொருட்களுக்காக பொண்டாட்டிகளோட ஒப்புதலின் பேர்லயே புருஷங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்காக போறாங்க. ஆனா சில கிராமத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன்னு இருக்கிற ஆட்களை தேடி தேடி கிராமத்துக்கு போய் வயல்கள் எல்லாம் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வைக்கிறாரு. கட்டாய குடும்ப கட்டுப்பாடு. அது ஒருத்தர் அந்த இலவச பொருட்களுக்காக குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்காக ஒய்ஃபோட ஒப்புதலின் பேர்லயே வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது ஏதோ பிரச்சனையாகி அவர் இறந்து போயிடுறாரு பாவம். இது இன்னும் பெரிய பிரச்சனையா போய் முடியுது. பலர் இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்றேன்ற ஆபரேஷன்ல இறந்து போயிருக்காங்களா. மக்களை ரொம்ப அலட்சியமா நடத்தின கவர்மெண்ட்னால ஏற்பட்ட கொலைகள்னு அதை இன்னும் பெருசாகுது. அடுத்து பார்த்தா அந்த குருஜி முன்னாடி தான் நம்ம இந்திரா காந்தி போய் உட்கார்றாங்க. ஒரு வலிமையான புலி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற, இப்ப இறங்குனா அந்த புலி என்ன சாப்பிட்டுரும், அதனால இறங்குறதுக்கு பயமா இருக்குன்னு இந்திரா காந்தி சொன்னா, குருஜியோ நீ இறங்கித்தான் ஆகணும், இந்தியா இப்போ ஒரு அனாதையா கிடக்குது, நீ சொல்ற ரோடோ பஸ்ஸோ ட்ரெயினோ எல்லாம் நேரத்துக்கு கரெக்டா போகுது, நிஜம்தான். ஆனா இது மட்டும் மக்களை சேஃபா சுதந்திரமா
உணர வைக்காது. இந்தியாவோட பத்திரிகை சுதந்திரத்துக்கு கைவிலங்கு போட்டு வச்சிருக்கீங்க நீயும் உன் புள்ளையும். மக்கள் இப்ப பேசுறதுக்கே பயப்படுறாங்க. நீ எல்லா பேரையுமே வாய்ப்புட்டு போட்டு வச்சிருக்கிற. இந்திய மக்கள் எல்லாம் ஓ மேலதான் இன்னும் நம்பிக்கையோட ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாத. ஏன்னா இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு ஒரு அருமையான அட்வைஸ் போறார். இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சியை முடிவுக்கு கொண்டு வரும்ன்ற அந்த அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. மீடியா ஃபுல்லா அதை பத்தி தான் பேச்சு. ஒட்டுமொத்த நாடும் அதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா சஞ்சய் காந்திக்கு அதுல விருப்பம் இல்ல. சரிங்க, எமர்ஜென்சி வேணான்னு முடிவு பண்ணீங்க, சரி எமர்ஜென்சியை எடுத்துட்டீங்க, ஓகே பரவாயில்ல. ஆனா எமர்ஜென்சி எடுத்ததோட மட்டும் இல்லாம உடனே எலெக்ஷனையும் இந்திரா காந்தி அறிவிச்சிட்டாங்களா. ஏன் அறிவிச்சீங்கன்னு சஞ்சய் காந்திக்கு கோவம் வருது. மக்களுக்கு நம்ம மேல கோவம் இருக்கும், இப்ப எலெக்ஷன் வச்சா நாம தோத்து போயிடுமே அப்படின்னு சஞ்சய் காந்தி கோவப்படுறார். ஜெயிக்கிறதோ தோக்குறதோ மக்கள் தான் முடிவெடுக்கணும், நீயோ நானா கிடையாதுன்னு இந்திரா காந்தி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நாடுதான் முக்கியங்கிற அந்த முடிவு எடுத்துட்டாங்க. சஞ்சய்க்கு விருப்பம் இல்ல, அப்படியே வேகமா கிளம்பிடுறாரு வெளியில. ஜெயில கடந்த தலைவர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ஜெயில கடந்த எல்லா பேரும் ஒண்ணு கூடி, யாரு இந்திரா காந்தியோடய அடுத்த அதிகாரத்துல இருந்தாரு நம்ம பாபுஜி, அவர் உட்பட எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒண்ணு கூடி எலெக்ஷன்ல கூட்டணியா போட்டி போட போறாங்களாம். எலெக்ஷனும் நடந்துருச்சு. ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல காங்கிரஸ்ல இருக்கிற சில பேர் ஜெயிச்சுக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஆனா பின்னாடி பார்த்தா காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய இடி. வரிசையா வர்ற எல்லா ரிசல்ட்டுமே அவங்களுக்கு எதிராக வருது. தோத்துட்டாங்கன்னே வருது. இதுல ஒருபடி மேல போய் இந்திரா காந்தியோட பையன் சஞ்சய் காந்தி போட்டி பண்ண இடத்துலயும் தோத்து போயிட்டாரு. அடுத்து இந்திரா காந்தியுமே அவங்க போட்டி போட்ட அந்த தொகுதியில தோத்து போயிட்டாங்க. மக்களுக்கு இவங்க மேல இருந்த கோவத்தை ஓட்டின் மூலமா வெளிப்படுத்திட்டாங்க போல தெரியுது. இதுக்கு காரணம் நீங்க தான். இந்திரா காந்தியோட கையை பிடிச்சி ஒரு உலுக்கிட்டாங்க. அம்மா மேலேயே கை வச்சிட்டான். கையை உதறி விட்டுட்டு போறாங்க இந்திரா காந்தி. புள்ள மேல இருந்த பாசத்துல இல்லைன்னா புலிர்னு வச்சிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் இந்தியாவோட அடுத்த பிரதமரா பதவி ஏற்றுக்கிறார். அதே சமயம் நம்ம பாபுஜி இந்திரா காந்தி பக்கத்துல வந்து உட்கார்ந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் வாஜ்பாய் அவர் இப்ப பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். அடுத்து அத்வானி அவர்கள் கண்ணாடி போட்டிருக்கிறார்ல, அவரும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். ஆனா இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் காங்கிரஸையே ரெண்டா உடைச்சு பாபுஜி எதிர்கட்சி பக்கத்துல போனதுதான். அவரும் எலெக்ஷன்ல தோத்துருக்கிறார். ஆனா நான் தோத்ததுல எனக்கு சந்தோஷம்னு சிரிக்கிறார். இந்திரா காந்தி இப்போ பிரதமர் இல்லத்தை காலி பண்ணி போயாகணும். தனக்காக வேலை பார்த்த எல்லாருக்கும் நிறைய சம்பளம் கொடுத்து நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு சின்ன காயம் தான், சில நாட்கள்ல குணமாயிடும்னு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்த பிறகு கூட போலீஸ் விட்டுறதா இல்ல. இந்திரா காந்தி அரஸ்ட் பண்ண சொல்லி இப்போ உத்தரவு வந்திருக்குது. அரஸ்ட் வாரண்ட பார்த்ததுமே நானே வரேன்னு இந்திரா காந்தி கிளம்பிடுறாங்க. நாம பண்ணோம், இப்ப அதிகாரம் நம்மள பண்ணுது, அவ்வளவுதான் தெளிவான மனநிலையோட ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில் சாப்பாடு, ஜெயில் வாழ்க்கை, தூக்குல தொங்க விடுங்கன்னு எதிர்கட்சிக்காரங்களோட தொண்டர்கள் வெளியில போடுற சத்தம், இது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. சஞ்சய் காந்தி அடுத்து பஞ்சாப்ல போய் நிக்கிறார். ஏதாவது பெருசா பண்ணணும், மறுபடியும் ஆட்சியை மீட்டெடுக்கணும்னு சில பேர்ட்ட பார்த்து பேச, அதுக்கான ஒரு கரெக்டான ஆளை தாங்க பார்த்து வச்சிருக்கிறதா பஞ்சாபை சேர்ந்த சில பேர் சொல்றாங்க. பஞ்சாபை தனிநாடு ஆக்கணும்னு ரொம்ப தீவிரமா போராடின ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜெயில இருந்து அப்ப வெளியில வர்றார். என்ன பெயில எடுத்தது யாருன்னு கேட்டா, காதுக்குள்ள எடுத்தது சஞ்சய் காந்தி தான் இன்னொருத்தவர் எடுத்து சொல்றாப்ல. எங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன், புரியுதா அப்படின்னு சஞ்சய் காந்தி கேட்க, நல்லா புரியுதுன்னு ஜெயில இருந்து வந்தவர் சொல்றார். இந்த சிங்க ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்ததோட விளைவு என்னங்கறத சஞ்சய் காந்தி அப்ப தெரிஞ்சுக்கல, பின்னாடி அவன் தெரிஞ்சுப்பார். 1978 இந்திரா காந்தி டிசம்பர் மாசம் ரிலீஸ் செய்யப்படுறாங்க. அப்பயும் இந்திரா காந்தியை வரவேற்கிறதுக்காக நம்ம பிஏ தான் அங்க ஜம்முன்னு வந்து நிக்கிறார். உடம்பு சரியில்லாம அப்போ எதிர்கட்சி தலைவர் ஜேபி கிடக்கும்போது அவரை பாக்குறதுக்காக இந்திரா காந்தி அவர் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இங்க வருதுன்னு கூட்டத்துல கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ரெண்டு பேரும் மெச்சூரா நடந்திருக்காங்க. வந்ததுமே என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறாங்க இந்திரா காந்தி. ஒருத்தர் அவங்க பண்ண தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அது மறுபிறவை எடுப்பதற்கு சமம். இந்தியா உன்னை நம்பி உச்சபட்ச அதிகாரத்தை உனக்கு கொடுத்துச்சு, பதிலுக்கு நீ இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய வரும்போது செய்யி அப்படின்னு ஜேபி பேசுறார். ஆனா நான் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேனேங்கிறாங்க இந்திரா காந்தி. நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்ததா நீ நினைத்துக்கோ, உன் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கும், அதையே நீ தோல்வியா பாக்குறேன்னு ஜேபி அருமையா ஒரு அட்வைஸ் போடுறாரு. அந்த டைம்ல இந்தியால பஞ்சம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிக்குது. ரவுடிசம் அதிகமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு விவசாயிங்க போராடி உற்பத்தி பண்ற அந்த பொருட்களை கம்மி விலைக்கு கேட்டு பிசினஸ் பண்றவங்க வராங்க. கம்மி விலைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா மொத்தத்தையும் எரிச்சு விட்டுறாங்க போல. இதையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கே போவேன்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. ஆனா காட்டுப்பகுதியில ஒரு ஸ்டேஜுக்கு மேல கார் போகாது, போக முடியாதுன்னு போலீஸ் தடுத்தா அந்த பக்கம் ஒரு யானை வந்துகிட்டு இருக்கும். அப்ப யானையில போலாமான்னு கேக்குறாங்க. போலீஸே அரண்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா பயப்படாம யானை மேலேயே அந்த அம்மா ஜம்முன்னு ஏறாங்க. பிஏவுக்கோ பயம், ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அந்த கிராமத்துக்கு போயாகணும்னு முடிவு பண்ணி யானை மேல ஏறி அந்த கிராமத்தை நோக்கி போறாங்க. நல்ல வேலை அந்த பக்கம் வந்த ஒரு கேமராமேன் அதை போட்டோ எடுத்தார். இல்லைன்னா அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த கிராமத்துக்கே வந்து அந்த மக்களோட சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதே சமயம் அப்ப அங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் மிஸ்டர் சரண் சிங், அவரு பிரதமர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா உள்நாட்டு கலவரம் அவ்வளவு வெடிச்சது. பார்ட்டிக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை. பிரதமர் பதவியில ஆளு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நிரந்தரமான
இல்ல ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல, ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. அதை இந்திரா காந்தி கரெக்டா பாயிண்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மியூசிக்கல் சேர்ல உட்கார்றாப்ல இஷ்டத்துக்கு யாராரும் வந்து உட்கார்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்திராவை தவிர வேற யாராலையும் ஒரு பெர்மனன்டான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது, முழுமையான ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் எடுபட்டது. அடுத்து நடந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சு 1980 இந்திரா காந்தி பிரதமரா மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா ஜெயிச்சு இந்த தடவை மறுபடியும் பிரதமர் இல்லத்துக்குள்ள வரும்போது சஞ்சய் காந்திய அம்மா இந்திரா காந்தி மறிக்கவே இல்லை. என்ன உங்களை பார்க்கலான்னு பார்த்தா டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வந்து நிக்கிறான். என் பிஏ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுக்க போயிட்டே இருக்கிறாங்க. அந்த புல்டோசரை வச்சு வீடுகள் எல்லாம் இடிச்சு தள்ளி நிறைய சாவு விழுந்தது இல்ல, அதுல புள்ள மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டுகள்லாம் இன்னும் ஏத்தி விடுறானுங்க. சரி பிரதமர் பதவி கிடைக்கல பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு முதலமைச்சர் பதவியாவது உனக்கு கொடுக்க வேண்டாமா? வெளியில மக்கள் எல்லாம் கட்சியை விட்டு உன்னை அம்மா ஒதுக்கிட்டாங்க, எமர்ஜென்சிக்கு நீதான் முக்கிய காரணம்னு வெளியில பேசிக்கிறாங்க, இதெல்லாம் உன் இமேஜுக்கு நல்லது இல்ல பாத்துக்கன்னு நல்லா ஏத்தி விடுறாங்க. அதே கோவத்தோட சஞ்சய் காந்தி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாப்ல. நினப்பு ஃபுல்லா இந்த பக்கம் இருக்கும்போது எப்படி ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியும்? பாவம் ஆக்சிடென்ட் ஆகி அவர் போன அந்த பிளைட் வெடிச்சு சதறிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல புணமா கிடக்கிற சஞ்சயை பார்க்க முடியாம இந்திரா காந்தி ஒரு மாதிரி நிலகுனிஞ்சு போயிடுறாங்க. கூட துணைக்கி நிக்கிறது நம்ம எழுத்தாளர் அம்மா தான். வாஜ்பாய் கூட அங்க வராரு ஆறுதல் சொல்றதுக்கு. இந்த கஷ்டமான சூழல்ல எங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே உண்டுன்னு வாஜ்பாய் அங்க கரெக்டா நடந்துக்கிறார். கஷ்டமான காலமா யாருக்குன்னு இந்திரா காந்தி கேக்குறாங்க. புள்ள இழந்த அந்த சோகத்துல மறுபடியும் அவங்க ஒரு மாதிரி ஆறாப்ல தெரியுது. சஞ்சய் காந்தியோட பாடியையும் எரிச்சாச்சு. இறுதி சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்திரா காந்தி அப்படியே ஒரு மாதிரி டோட்டலா மாறி போயிருக்காங்க. அழுக வந்தா அழுதுரு அப்படின்னு எழுத்தாளர் அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. தான் செத்த பிறகு தன்னோட அஸ்திய கங்கையில கரைக்க வேண்டாம், எனக்கு ஆறுனா பயம், நதினா பயம்ங்கிறாங்க. இமயமலைக்கு மேல என் அஸ்தியை வீசிருங்கிறாங்க, எனக்கு மலைகள்னா பிடிக்குங்கிறாங்க. ஆனா இப்போ இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான எந்த அவசியம் இல்லையே, ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னு எழுத்தாளர் அம்மா வேண்டான்னு அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் கார்ல இந்திரா காந்தி போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பொதுமக்கள் ரொம்ப பயங்கரமா கோலாகலமா ஏதோ கொண்டாடிட்டு போய்கிட்டு இருக்க. டிரைவர் என்னமா விசேஷம், என்னமா அப்படி கொண்டாடிட்டு போறீங்கன்னு கேட்டா, உனக்கு தெரியாதா ராட்சசி செத்து போயிட்டான், சஞ்சய் காந்தி செத்து போயிட்டான், அதைத்தான் கொண்டாடுறோம்னு சொல்லி அசால்ட்டா பொதுமக்கள் சந்தோஷமா அதை கொண்டாடி போய்கிட்டு இருக்காங்க. இதை இந்திரா காந்தி கேட்டுறாங்க. பாவம் வண்டி நிப்பாட்டாம ஓட்டு போ அப்படிங்கிறாங்க எழுத்தாளர் அம்மா டிரைவரை. வண்டியும் கிளம்புது. இவ்வளவு நேரமா அழுகாத இந்திரா காந்தி இதை கேட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1984 நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறோம்னு நினைக்கிறேன். அப்படி நிலவுக்கு போறவங்க கிட்ட நிலவுல இருந்து இந்தியா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இந்திரா காந்தி கேட்க, போறவங்களோ உலக மேப்ல இந்தியா தான் பளிச்சுன்னு பிரகாசமா தெரியறதா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதே 1984 அக்டோபர் 5 பஞ்சாப்ல தவான் கலாங்கிற இடத்துல தீவிரவாத சிங்கிங்க சில பேரு பஸ்ஸுக்குள்ள புகுந்து பல பேரை சுட்டு தள்ளுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சிங்க காட்டுறாங்க. யார? நம்ம சஞ்சய் காந்தி எந்த ஒருத்தனை பெயில் வாங்கி ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாரோ அவரு. பஞ்சாப்ல எங்க கலவரம் நடந்தாலும், எவன் செத்தாலும், எங்க யாரு சுடப்பட்டாலும் நான் தான் காரணம்னு என்ன வந்து பிடிப்பீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். சிங்குகளுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தப்பா நியூஸ்ல எழுதுற அந்த ரிப்போர்ட்டர் செத்து போனா அதுக்கும் நான் தான் காரணமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறார். ஆனா சொல்ல போனா அது எல்லாத்தையும் நடத்துறது அவர்தானோ என்னவோ தெரியல. பல பேர் அவருக்கு எதிராக யாரு என்ன பேசினாலும் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. பெரிய தலைவலியா போய்கிட்டு இருக்குது. பஞ்சாப்ல இந்த தீவிரவாத ஆட்களுக்கு எதிர்த்து என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியலன்னு காக்கி சட்டை பச்சை சட்டை எல்லாம் கை விரிச்சு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வன்முறையோட நடந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பதில் கொலை தான், துப்பாக்கி சூடு தான் நினைக்கிறாங்கன்னு இருக்கிறவங்க எடுத்து சொல்ல, வன்முறையால மட்டும்தான் அடக்க முடியும், இவ்வளவு கொலைவெறி தாக்குதல் நடத்துற அவங்கள சும்மா விடக்கூடாது, போய் பிடிங்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த சேட்டைகள் எல்லாம் பண்ண ஆட்கள் அவங்களோட மத கோயில்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். உள்ள போய் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள புடிச்சு இழுத்துட்டு வந்தா பெரிய மத கலவரம் ஆயிடும், பஞ்சாப்ல இருக்கிற சிங்குகளுக்கு அது ஒரு பெரிய அவமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இங்க போலீஸ் தயங்குது, மிலிட்டரி தயங்குது. அவர்களோட மதத்தின் பேரை சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒருத்தன் பயங்கரமா திசை திருப்பி வச்சிருக்கான். அதுலயும் நீங்க சொல்ற அந்த நாள் பஞ்சாப்ல இருக்கிற சிங்குகளோட மதத்துல ரொம்ப முக்கியமான நாளாம், புனித நாளா. அன்னைக்கு அவர்களோட புனித கோயிலுக்குள்ள போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள நாம சண்டை போட்டு பிடிச்சு இழுத்துட்டு வந்தா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வார்னிங் கொடுக்குறாங்க. சில சமயம் இந்த கடினமான முடிவுகளை எடுத்துத்தான் ஆகணும். நாட மறுபடியும் பழையபடி ஆக்குறதுக்கு இதை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா இந்த நாடு துண்டாடப்படும். போங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்டா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இந்திரா காந்தியே பேர் வைக்கிறாங்க. கோயிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்களை பிடிக்கிறதுக்காக கோயில போலீஸும் மிலிட்டரியும் ரவுண்ட் பண்ணிடுச்சு. மொத்த மேட்டரும் நடக்கிற எல்லாமே லைவ்ல நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. கோயிலுக்குள்ள அவங்களும் ஆயுதத்தோட துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. பதிலுக்கு இந்த பக்கத்துல இருந்து போலீஸும் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்துது. சண்டையில கோயிலோட சில பகுதி பாம் பிளாஸ்டும் ஆகுது. நல்லபடியா அந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அது வெற்றி தான். ஆனா நம்ம பிஏ வெளியில உங்க உசுருக்கு ஆபத்து, பஞ்சாப் மக்கள் எல்லாம் உங்க மேல கோவமா இருக்கிறதா பேச்சடிபடுது, கொஞ்ச காலத்துக்கு வெளியில எங்கேயும் போக வேண்டாங்கிறாப்ல பிஏ அட்வைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட செக்யூரிட்டி டீம்லயே, உங்களோட பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த அமைப்புலயே பல சிங்குங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த டீம்ல இருந்து வெளியில அனுப்புறது நல்லது. ஒரு காலம் அந்த மாதிரி சொன்னா
அந்த மாதிரி பண்ணா நியூஸ்ல வர மேட்டர்லாம் உண்மையான ஆயிடுமே. நான் ஒரு காலமும் சிங்குகளை எதிர்க்கல. சிங் கம்யூனிட்டியை நான் ஒன்னும் இரண்டாம் தரமா நடத்தல. மத்த மதத்தையோ மத்த மக்களையோ எப்படி பாக்குறேனோ அப்படித்தான் சிங்கு கம்யூனிட்டிகளையும் நான் பாக்குறேன். எனக்கு எந்த பாகுபாடும் இல்ல. அதனால அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாரு. இந்திரா காந்தி அப்படி சொல்லிட்டாங்க. பாவம். 1984 அக்டோபர் 30 எங்க கோயில்ல அந்த தாக்குதல் நடந்ததோ அங்கேயே அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க. எங்க கோயிலுக்குள்ளேயே ஷூ காலோட இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி எங்க ஏரியால பேசுறீங்களான்னு அவங்க மனசுல இன்னும் அது ஒரு பெரிய காயமா மாறுது. புதுசா சில சிங்குக இந்திரா காந்தியோட பாதுகாப்பு பிரிவுக்கும் சில பேர் உள்ள வராங்க. அப்படி ஒருத்தர் உள்ள வர்றார், கையெழுத்து போடுறார். ஒருத்தருக்கு 2 பேரு. இந்திராவோட பாதுகாப்புக்காகன்னு அவங்களுக்கு துப்பாக்கியும் கொடுக்கப்படுது, பெரிய மெஷின் கன்னும் கொடுக்கப்படுது. இந்த பக்கம் இந்திரா காந்தி கிளம்ப ரெடியாக, அந்த பக்கம் இந்திரா காந்தியை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த 2 சிங்குகளும் ரொம்ப ஆர்வமா இந்திரா காந்திக்காக காத்துட்டு இருக்கிற நேரம், இந்திரா காந்தி வீட்டை விட்டு வெளியில வரும்போது சிங்கு ஒருத்தர் துப்பாக்கி எடுக்க பாப்பார். ஆனா பக்கத்துல இருக்கிற போலீஸ் என்னடா பண்றேன்னு கேட்க வர ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டாரு அந்த சிங்கு. ஆனா இந்திரா காந்தி கூடயே ஒரு சிங்கு வராரு. அவர் கையில மெஷின் கன்னே இருக்குது. அந்த பக்கம் போலீஸ் பேசிட்டு அந்த பக்கம் போனதும் துப்பாக்கி எடுத்து அவர் சுட இந்திரா காந்தி அப்படியே சுருண்டு கீழே விழுவாங்க. போலீஸ் அந்த பையில பிடிச்சிடுறாங்க. ஒரு தோட்டா தான் பாஞ்சிருக்குது. கையில இருக்கிற மிஷின் கன்னை எடுத்து கீழே விழுந்திருக்கிற இந்திராவை திரும்பி எந்திரிக்கவே கூடாதுன்னு அந்த இன்னொரு சிங் கண்ணா அப்படின்னானு சுட்டு தள்ளுறான். இந்திரா காந்தியின் மரணம் அன்னைக்கு தான் நடந்தது. அவங்க மக்களுக்கு மத்தியில உரையாற்றின ஒரு உரையை கடைசியில நமக்கு போட்டு காட்டுறாங்க. தான் ஒரு இந்தியனை சேர்ந்தவ, ஒரு இந்திய பிரஜைங்கிறதுல தனக்கு பெருமை இருக்குன்னு இந்திரா காந்தி பேசியிருப்பாங்க. தன்னோட சின்ன வயசுல இருந்து இந்தியா இந்தியா இந்தியான்னா தனக்கு எப்பவுமே நினைப்பு இருந்ததா எடுத்து சொல்றாங்க. ஒரு கட்டத்துல இந்தியாவின் மீது இருந்த அந்த காதலே வெறியா மாறுச்சு. அப்பதான் தன்னையும் அறியாம அந்த எமர்ஜென்சிய அறிவிச்சது. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் நாட்டுக்காக தான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறதா அன்னைக்கு பேசியிருப்பாங்க. அது என்னமோ இங்க நிஜத்துல நடந்து போச்சு. நான் இருக்கிறேனே இல்லையோ, இந்திரா இருக்கிறாளோ இல்லையோ, ஆனா இந்தியா தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களோட கடைசி ஆசைப்படி அவங்களோட அஸ்திய இமயமலையில நம்ம எழுத்தாளரமா தூவுறாங்க. ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இப்படித்தான் முடிவுக்கு வந்தது. இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பார்த்தோம், இப்போ நிஜத்தை பார்க்கிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு ரீகால் பண்றாங்க. கதையில வந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் நிஜத்திலையும் வந்திருக்காங்க. கதையில பார்த்த ஒவ்வொரு சம்பவமும் நிஜத்திலையும் நடந்ததுதான். இந்திரா காந்தியோட இறுதி சடங்கை காட்டி படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இந்திய வரலாற இப்படி படமா எடுத்தா இன்னும் பல மக்களை போய் சேரும், மாணவர்களையும் போய் சேரும். சும்மா புத்தகத்துல படிக்கிறதுல மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இந்த மாதிரி படமா வெளியில வரணும். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.